Welcome to Shine IAS Academy. This is Ansar Ahmed. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன கிளாஸில் வரைக்கும் சயின்ஸில் வந்து ஹண்டிங்டன் கோரியா வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அதாவது ஜெனட்டிக் டிஸார்டரில் மெண்டலியன் டிஸார்டர் பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குரோமோசோம் டிஸார்டர்ஸ். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹெல்த் அண்ட் டிசீஸ்ன்னு டாபிக் பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் பார்ட் 2. பார்ட் 2 அதில் எது பார்த்துட்டு இருந்தோம்? நான் கம்யூனிகபிள் பார்த்தோம். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ரோமன் நம்பர் 1, ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் பார்த்தோம். மரபணு குறைபாடு நோய்கள் பார்த்தோம். அந்த மரபணுல ஒன்று தான் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதுதான் மெண்டலியன் டிஸார்டர் வரைக்கும் பார்த்துருப்போம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 நோய்கள் பார்த்துருப்போம். எது வரைக்கும் பார்த்துருப்போம்? 5 வரைக்கும் பார்த்துருப்போம். 6 வரைக்கும் ஹண்டிங்டன் கோரியா அது வரைக்கும் நம்ம முடிச்சிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குரோமோசோமல் டிஸார்டர். இதுலேயே வந்து பார்ட் 1 ஏபிசி நினச்சி இப்போ பி பார்க்க போகிறோம். குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ், குரோமோசோம்கள் குறைபாடு. ஸோ நம்ம ஆல்ரெடி அங்கே என்ன பார்த்தோம்? ஆட்டோசோம்ஸ் பார்த்தோம். ஆட்டோசோம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆட்டோசோம்ஸ் ஆர், தமிழில் என்ன ஆட்டோசோம்கள் தான், உடல் குரோமோசோம்கள். எத்தனை? 22 ஜோடிகள். அல்லோசோம்ஸ் எத்தனை? நம்மளுக்கு ஒரே ஒரு ஜோடி, அதுதான் XY மேல்லையும் ஃபீமேலில் XX பார்த்தோம். அப்போ இந்த குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் என்ன பார்க்க போறோம்னா, இதுலேயும் ஆட்டோசோம்ஸ் வருவாங்க, அல்லோசோம்ஸும் வருவாங்க. அதாவது செக்ஸ் குரோமோசோமும் வரும், உடல் குரோமோசோமும் வருவாங்க. அப்போ அதில் பார்த்ததுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அதில் வந்து குரோமோசோமே டிஸார்டராக இருக்குது. அதில் குரோமோசோம்லேயே சிதைவு. ஆனால் இதில் நம்ம பார்க்க போகிறது குரோமோசோமோ சிதைவு இல்லாமல் ஒரு ஸ்பைண்டில், அதாவது ஒரு குரோமேட்டிட் இன்னொரு குரோமேட்டிடை எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிறது. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இதுதான் நம்மளுக்கு தெரியும். இதான் இது என்னன்னு சொல்லுவோம்? சென்ட்ரோமியர். என்னன்னு சொல்லுவோம்? சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம். நூல், அது 2 குரோமோசோமே சேர்த்து கட்டினது. இதுல ஏதாவது புரதங்கள், புரோட்டீன் டெஃபிஷியன்சி, இல்லை இதில் ஏதாவது ஒரு பணிகள் குறைஞ்சது தான் இந்த மெண்டலியன் டிஸார்டர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த குரோமோசோம் அப்நார்மலிட்டிஸ், இந்த ஜோடியில் இருக்கிற குரோமோசோமோட எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிறது, எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிறது, சேர்றது ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதோட ஜாயிண்ட் ஆகிறது. அதுதான் வந்து இல்லை ஆட்டோசோம். குரோமோசோம் அப்நார்மலிட்டிஸ் 2 வகைப்படுது. ஒன்று ஆட்டோசோம்கள், ஒன்று அல்லோசோம். ஆட்டோசோமில் உடல் குரோமோசோமில் 2 இருக்கிற ஜோடியோட ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று சேருது. அப்போ அதில் சேரும்போது ஒரு நோய் வரும். அதுக்கப்புறம் இதில் செக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பால் குரோமோசோமில் XY குரோமோசோம் ஒரு ஆளுக்கு XY மேலுக்கு இருக்கும்போது அதோட இன்னொரு X பெண் தன்மை அதிகரிக்கும் போது, அப்போ அதில் கே, லெஸ்பியன், டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கைகள்னு சொல்கிறோம்னா அதுதான் நம்ம இதில் பார்ப்போம். சரிங்களா. ஸோ குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன? குரோமோசோமோட ஒன்று சேர்றது அல்லது இந்த ஒன்றே இல்லாமல் போகிறது, அதுதான் வந்து குரோமோசோம்ல குறைபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் அப்படின்னா என்ன? குரோமோசோமல் டிஸார்டர் ஆர் காஸ்டு பை எரர் இன் த நம்பர் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். அப்போ சொன்னோம் இல்லையா, ஒன்று எரர் ஆகிறது நம்பரில், அதாவது எண்ணிக்கை 2 இருக்கிற இடத்துல 1 இருக்கிறது, இல்லைன்னா 2 இருக்கிற இடத்துல 3, 4 இருக்கிறது, இந்த மாதிரி இல்லையா. ஸ்ட்ரக்சர், அதனுடைய அமைப்பு வந்து கோணையாக இருக்கிறது. குரோமோசோமல் அனாமலிஸ் யூஷுவலி அக்கர் வென் தேர் இஸ் அன் நம்பர் இன் செல் டிவிஷன், எரர் இன் செல் டிவிஷன். செல் பிரிதல் மூலமாக இதை 2 குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 தனித்தனியாக பிரிச்சதுன்னு சொல்லுவாங்க குரோமேட்டிட். இந்த குரோமேட்டிடை 2 ஜாயின் பண்றவங்க தான் ஸ்பைண்டில். இது 2 சேர்த்து கட்டுறது நூலுக்கு பேர் தான் ஸ்பைண்டில் அப்படின்னு சொல்லுவோம், நூலிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்போ வந்து 2 ஜாயின் ஆனது அதுக்கு பேர் குரோமோசோம். அப்போ இந்த 2 குரோமேட்டிட், அதாவது இது மெச்சூரா இருக்குது, இது ஒரு குரோமோசோம், இது இன்னொரு குரோமோசோம். இது இந்த வடிவத்தில் இருந்தாலும் அது குரோமோசோம். இல்லை இது வந்து அதாவது வடிவம் இல்லாம இந்த நிலையிலையோ, இல்லை வந்து மெச்சூர் ஆகாம முதிர்ச்சி அடையாமல் இருந்தால் அதுக்கு பேர் குரோமேட்டிட். ஓகேங்களா. ஸோ இந்த குரோமேட்டிட் வந்து ஜாயிண்டோ இர்ரெகுலராக இருந்ததுன்னா நடக்கும். அப்போ செல் பிரிதல் நடக்குது. நம்ம செக்ஸ் குரோமோசோம்ல செல் பிரிதல் நடக்கும். என்ன? மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் அப்படின்னு செல் பிரிதல் நடப்பாங்க. இதுக்கு பேர் என்ன? மைட்டாசிஸ்
மியாசிஸ். ஸோ மைட்டாசிஸ் மியாசிஸ் அப்படின்னா என்ன? மைட்டாசிஸ்னா உடல் செல் பிரிதல், சோமேட்டிக் செல் செப்பரேஷன். உடல்ல இருக்கிற செல்கள் வந்து புதுசா செத்து போய் புதுசா முளைக்கிறதுக்கு பேர் தான் மைட்டாசிஸ் செல் பிரிதல். மியாசிஸ்னா இந்த மாதிரி குரோமோசோம்ல நடக்கிற, செக்ஸ் குரோமோசோம்ல நடக்கிற ஒரு டிவிஷன்ஸ். ஓகேங்களா? அதுதான் இந்த செல் டிவிஷன் அப்நார்மலா இருந்ததுன்னா இது நடக்கும். அப்போ நம்ம மைட்டாசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம், அதாவது ஆட்டோசோம் குரோமோசோம்குள்ள வருவாங்க. மைட்டாசிஸ் எங்கே நடக்கும்? ஆட்டோசோம் குரோமோசோம் 22 ஜோடியில் நடக்கும். மியாசிஸ் அந்த ஒரே ஒரு XYன்னு சொன்னாலே XXXY அதில் நடக்கிறது. ஓகேவா? சரி, கவனிங்க. Failure of chromatids is secreted during cell divisions, resulting in the gain or loss of one or more chromosome is called aneuploidy. அப்போ இதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. செல் டிவிஷன் இர்ரெகுலராக நடக்கும்போது, செல் பிரிதல் ஒழுங்கில்லாமையால் நடைபெறும் ஒரு வினை என்னன்னு கேட்டா, குரோமோசோம் ஒன்று குறைதல், ஒன்று வந்து லாஸ் ஆகிறது, இல்லைன்னா கெயின் ஆகிறது, அதிகமாக ஏற்றுக்கிறது, இல்லைன்னா ஒன் ஆர் மோர் அட்டாச்சு, ஒன்று அல்லதுக்கு மேற்பட்டது சேருவது. இந்த மாதிரி நிலைகள். ஒரு குரோமோசோமோட ரெண்டு குரோமோசோம்ல ஒன்று குறைஞ்சிடுறது, இல்லைன்னா ரெண்டோட 2-3 சேர்ந்துக்கிறது, இல்லையா ஒன்னோட இன்னும் ஒன்று சேர்றது. இந்த மாதிரி நிலைகள் சேர்றதோ குறையிறதோ இல்லை டேமேஜ் ஆகிறதுக்கோ பேர் அனிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேர் இருக்கு? அனிப்ளாய்டி. அனிப்ளாய்டி aneuploidy. Aneuploidy chromosome attach or gain or loss or add. ஏத்துக்கிறதோ இழக்கிறதோ அல்லது சேர்ப்பதோ, இந்த நிலைகள் தான் வந்து இந்த அனிப்ளாய்டின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. ஸோ இட் இஸ் காஸ் அ நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் குரோமோசோம். இதனால குரோமோசோம்ல பிரச்சனை வரும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். குரோமோசோம்ல என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த டாபிக்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குரோமோசோம் டிஸார்டர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கவனிங்க. இப்போ நம்ம குரோமோசோம்ல ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசீஸ், நம்ம வந்து குரோமோசோமை 2 வகையை பிரிச்சோம் இல்லையா? என்ன டிசீஸ்? ஒன்று ஆட்டோசோமல் அனிப்ளாய்டி. ஆட்டோசோமல் அனிப்ளாய்டி. ஆட்டோசோமல் அனிப்ளாய்டு என்னது? தமிழ்லேயே ஆட்டோசோமல் தான், அப்போ அனிப்ளாய்டி தான். ஓகேங்களா? தமிழில் இதுக்கு வேறு ஒன்றும் பேர் இல்லை. ஆட்டோசோமல்னா உடல் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் குரோமோசோம்னு கொடுக்க மாட்டாங்க, ஆட்டோசோம் இதனுடைய பயாலஜிக்கல் நேம் தான் கேட்பாங்க. ஸோ ஆட்டோசோம் அனிப்ளாய்டில் 2 நோய்கள் வராங்க. அதாவது உடல் குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் சேருதா, இல்லை குறையுதா, இல்லை நிறைய சேருதா, அதுதான் இதில் பற்றி பார்க்க போகிறோம். இதில் 2 நோய் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டவுன் சிண்ட்ரோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்லையும் அதே பேர் தான், டவுன் குறைபாடு. இந்த நோய்க்கு பேர் என்ன? டவுன் குறைபாடு அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இதை பத்தி யாரு கண்டுபிடிச்சா இதை பத்தி பார்க்கலாம். ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வராரு, லாங்டன் டவுன் அப்படின்னு அவருடைய பேர். லாங்டன் டவுன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், ஒரு டாக்டர் 1866ல் இந்த நோயை கண்டறிஞ்சார். சரிங்களா? டவுன் சிண்ட்ரோமை கண்டுபிடிச்சது யாரு? லாங்டன் டவுன். அதனாலே இதோட பேர் வச்சுட்டாங்க டவுன் சிண்ட்ரோம், டவுன் குறைபாடு. As a result, when abnormal cell division involves a chromosome occurs 21st in extra one. அப்போ செல் டிவிஷன் அப்நார்மலா இருக்கும்போது, செல் பிரிதல் வந்து ஒழுங்கில்லாம நிலை இருக்கும்போது நம்மளுடைய குரோமோசோம்ல ஏற்படுற, ஆட்டோசோம்னா உடல் குரோமோசோம், செக்ஸ் குரோமோசோம் வரமாட்டாங்க. அப்போ எத்தனை ஒரு ஜோடியிலிருந்து 22 ஜோடிகள் தான் நம்ம உடம்புல இருக்கிற ஆட்டோசோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ இது 20, இது 20 குரோமோசோம், 20வது, இது 21. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? லாங்டன் டவுன் கண்டுபிடிக்கிறது என்னன்னா, ஒரு டவுன் குறைபாடு ஏற்படுற காரணம் என்னன்னா, ஒரு லேடி ஒருத்தவங்க போயிருக்காங்க, அவங்க பிரெக்னன்சியா இருக்காங்க. அவங்கள டெஸ்ட் பண்ணும்போது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குரோமோசோமை செக் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த 21வது ஜோடி குரோமோசோம்ல, இந்த 21வது ஜோடி குரோமோசோம் இருக்காங்க இல்லையா, இதுல +1 அப்படின்னு ஒன்று ஆட் ஆயிருக்கு. அப்போ எப்படி இருக்கும்? இதுதான் நமக்கு நார்மல். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. பாருங்க, 2n தானே எழுதணும், 2n + 1. அப்ப இப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த டிசீஸ்க்கு ஒரு பேர் விடுறாரு. என்ன பேருனா ட்ரைசோமி 21 அப்படின்னு பேர் இருந்தாங்க. ட்ரைசோமி
ட்ரைனா 3, சோமி அப்படின்னா குரோமோசோம் 21 21வது ஜோடியை தாக்கியிருக்குன்னு அர்த்தம். அப்போ 21வது ஜோடியில எக்ஸ்ட்ரா 1 ஆட் ஆயிருக்கு அப்படின்னு இவர் கண்டுபிடிக்கிறாரு. இது யாருக்கு ஏற்படும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 வயசு இருக்குது. ஓகேங்களா? அப்போ அவர் சொல்றது என்ன அப்படின்னா 37 வயசுல கல்யாணம் பண்ற பெண்கள், மேரேஜ் பண்ற பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மரபணு குறைபாடு வருது அப்படிங்கறத டிஸ்கவர் பண்ணாரு. சரிங்களா? எந்த வயசு? 37 இயர்ஸ் ஓல்டு ஆன ஃபீமேல் அந்த டைம்ல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து பர்த் பண்றாங்க இல்லையா, அந்த பர்த் டைம்ல அந்த குழந்தை பிரெக்னன்சி அஃபெக்ட்ல இது நடக்குது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. திஸ் கண்டிஷன் ஆஃப் சில்ட்ரன் ஒன்லி பர்த் பை 37 இயர்ஸ் ஃபீமேல்ஸ். These disease also called as trisomy 21. அப்ப அது எப்படி இருக்கும்? 2n+1. ஏன்னா 2 குரோமோசோம் ஜோடியா தான் இருக்கும், அதனால 1 எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்ப இந்த குழந்தைகளுடைய பண்புகள் என்னவா இருக்கும்? சிவியர் மென்டல் ரீட்டார்டேஷன், கடுமையான தீவிரமான மன வளர்ச்சி குறைபாடு, மன வளர்ச்சி இருக்காது. டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த சிஎன்எஸ்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம் வந்து வளர்ச்சி அடையாம காணப்படும். தென் செப்பரேஷன் பிட்வீன் ஐஸ், கண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமாக இருக்குல்ல, கண்கள் ரொம்ப விலகி இருக்கிற மாதிரி இருக்கும், இங்கே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தாலே டிஃப்ரெண்ட் பண்ண மாதிரி தெரியும். ஸோ கண்கள் விலகி காணப்படும். ஃப்ளாட்டன்டு நோஸ், சப்பையான மூக்கு. அடுத்தது இயர்ஸ் ஆர் மால்ஃபார்ம்டு, காது ஒன்று வளைஞ்சோ இல்லை சுருங்கியோ இருக்கும், அப்போ காது ஒழுங்கில்லாத வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். மவுத் கான்ஸ்டன்ட்லி ஓப்பன் அந்த டங் ப்ரோட்ரியூட், வாய் திறந்த மாதிரியே தான் அந்த குழந்தைகள் இருக்கும். அது ஏன் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய நாக்கு ப்ரோட்ரியூடட் ஆயிருக்கும். ப்ரோட்ரியூட்னா பிதுங்கி இருக்குன்னு அர்த்தம். துருதிய அப்படின்னு தமிழில் அதை சொல்லுவாங்க. அப்படின்னா பிதுங்கிய நாக்கினுடைய சைஸு கெட்டி அதிகமாக இருக்கும், அதனால் வாய் மூட முடியாமல் வாய் பொழந்தே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நடக்கிறது தான் இந்த ஆனிப்ளாய்டி ஆட்டோசோமில் ஃபர்ஸ்ட் டிசீஸ் டவுன் சிண்ட்ரோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் டிசீஸ் நம்ம இதில் போனோம். அதே அனிப்ளாய்டியில் ஆட்டோசோமில் செகண்ட் டிசீஸ், அதில் பாட்டோவ் சிண்ட்ரோம். செகண்ட் ஒன் பாட்டவ் குறைபாடு. ஸோ பாட்டவ் குறைபாடுன்னா என்ன பார்க்கலாம். இது ஒரு சயின்டிஸ்ட் தான் பாட்டவ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. இவர் என்ன சொல்றாருன்னா ட்ரைசோமி கண்டிஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம் 13 as a result in பாட்டவ் syndrome. Meiosis non-disjunction is thought to be cause for the chromosome abnormality. மியாட்டிக் டிவிஷன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ் செக்ஸ் செல்ல நடக்கிற ஒரு குறைபாடு. ஆனால் வந்து உடல் குரோமோசோம் தான் இது வந்து மியாசிஸ். அதாவது மியாசிஸ்னா குழந்தைகள் வளர்ச்சி கருவில் வளரும்போது அப்படி போய் நடக்கிற ஒரு குறைபாடு. இப்போ பெண்கள் கருவுன்ற டைம்ல மைட்டாசிஸ் செல் பிரிதல், உடல் பிரிதல் நடக்கும். அப்போ அந்த பிறை நடந்ததுக்கப்புறம் குழந்தை உடல்ல மியாசிஸ் செக்ஸ் செல் தனியாக பிரிஞ்சு போதில் விந்து செல்கள், அப்பவே இந்த குரோமோசோம்ல டிஃபெக்ட் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ என்ன குரோமோசோம்? குரோமோசோம் நம்பர் 13. அப்போ எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? இது 13வது ஜோடி. அப்போ இதோட எக்ஸ்ட்ரா 1 ஆட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2n+1. அப்போ உங்களுக்கு பேரு, இந்த நோய்க்கு ஒரு பேரு ட்ரைசோமி 13 அப்படின்னு அர்த்தம். ட்ரைனா தெரியும் 3, சோமுனா தெரியும் குரோமோசோம் 13வது பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கவனிங்க, திஸ் கண்டிஷன் கால் ட்ரைசோமி 13 அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த குழந்தைகள் பார்க்க எப்படி இருப்பாங்க? ஸ்மால் ஹெட் வித் ஸ்மால் ஐஸ், சின்ன தலையாகவும் சின்ன கண்களும் இருக்கும். அடுத்தது கிளெஃப்ட் பேலட்னா இந்த வாய் மேல் பகுதி இருக்கு இல்லையா, கோணையாக இருக்கும், அதை கிளெஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். மால் ஃபார்மேஷன் ஆஃப் பிரெயின், மூளையினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்காது. ஆர்கன் மால்ஃபார்ம், கை கால் உறுப்புகள் வந்து உடலில் ஒழுங்காக இருக்காது, ஒன்று தட்டையாக இருக்கும், ஒன்று குண்டாக இருக்கும், ஒன்று ஒல்லியாக இருக்கும், அந்த நிலை. ஸ்லீப் ஆப்னியா, நிறையா பேருக்கு இது தெரியறதே இல்லை. ஸ்லீப் ஆப்னியானா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தூக்கமின்மை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸ்லீப் ஆப்னியானா தூக்கமின்மை கிடையாது, இல்லை தூக்கத்தில் மூச்சு வாங்குதல் அர்த்தம். ரெஸ்பிரேஷன், ஓவர் ரெஸ்பிரேஷன் இன் அவர் ஸ்லீப், தூக்கத்தில் போது அதிகமாக மூச்சு வாங்குறது, அதுதான் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த சிம்டம்ஸ் எல்லாம், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? நெக்ஸ்ட் வந்து அல்லோசோம் அப்நார்மலிட்டிஸ். அல்லோசோம்னா செக்ஸ் குரோமோசோமில் ஏற்படுற குறைபாடு. இது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்டோசோம்
கவனிங்க. நெக்ஸ்ட் அல்லோசோம் அப்நார்மலிட்டிஸ் பி. அல்லோசோம் நம்மளுக்கு அல்லோசோம் எவ்வளோ இருக்கு? ஒரே ஒரு ஜோடி, ஒரே ஒரு பேர் இல்லையா? இதுதான் அல்லோசோம். 23rd 24 மொத்தம் நம்மளுக்கு எத்தனை இருக்கு? 1 2. அப்போ 2n இருப்பாங்க. மேல்னா எக்ஸ் ஒய்னு இருப்பாங்க. இவங்க எக்ஸாவும் ஒய்யாவும் இருப்பாங்க. இதே ஃபீமேல்னா எக்ஸ்எக்ஸாவும் இருப்பாங்க. பெண்ணா இது எக்ஸும் இது எக்ஸும், ஆண்னா எக்ஸு ஒய்யும் இருப்பாங்க இல்லைங்களா? ஓகே, இதில் வர டிசீஸ் பற்றி பார்க்கலாம். இது எப்படி ஃபஸ்ட்டு ஏற்படுது? மைட்டாட்டிக் ஆர் மியாட்டிக் நான் டிஸ்டன்ஷன் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் காஸ் அல்லோசோமல் அப்நார்மலிட்டிஸ். அதாவது செல் பிரிதல் நடக்கும்போது ஒன்று மைட்டாசிஸாவோ ஆர் மியாசிஸாவோ நடக்கிற அப்நார்மல் செல் டிவிஷன். மைட்டாசிஸ் அப்படின்னா உடல் செல் பிரிதல். அப்போ இந்த குரோமோசோம் வந்து செக்ஸல் தாயிலிருந்து குழந்தைகளுக்கு அந்த செக்ஸல் கிடைக்கும் போது உடல் ரீதியாக அஃபெக்ட் ஆகிறது இல்லையா? கருவிலேயே டிஃபெக்ட் ஆகிறது மியாசிஸ். குழந்தை தாயிலிருந்து குழந்தை பிரெக்னன்சியை முழு குழந்தைய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இது கிடைச்சதுன்னா மைட்டாசிஸ். இந்த நிலை அடையும் போது இது இப்படி ஏற்படுது. ஓகேங்களா? ஓகே, இதில் தான் நம்ம 2 டிசீஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம், ஒன்று கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம். கிளைனிஃபெல்டர் குறைபாடு அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கிளைனிஃபெல்டர் குறைபாடுனா என்ன? ஃபர்ஸ்ட், this genetic disorder is due to presence of additional copy of the X chromosome resulting in a karyotype of 47XXY. Person with this syndrome male 47 chromosome அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் இது யார் அதிகமாக தாக்குதுன்னா ஆண்களை தாக்குது. நம்மளுக்கு மொத்தம் எத்தனை குரோமோசோம்? 46N ஹெப்ளாய்டு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இல்லையா? அப்படியே நான் சொல்லி கொடுத்தேன் போன வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. 46 நம்ம ஜோடிகளாக இங்கே எழுத போகிறது இல்லை. என்ன எழுத போகிறோம் மொத்தமாக? அப்போ ஜோடிகள் 23 ஜோடிகள், 23 ஜோடியா பேர்ஸா? அப்போ இன்ட்டு 2 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடச்சிது? 2 3s are 6, 2 2 are 4. அப்போ இது நம்பர், இது என்னது நம்பர். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ? 46 குரோமோசோம் ஹெப்ளாய்டு ஒரு செட்டாக. ஹெப்ளாய்டுனா ஒற்றை மையமாக. அதாவது இப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. 1 2 3 4. அப்போ இது ரெண்டையும் நம்ம பிரித்து இது ஒன்று ஒரு ஜோடின்னு சொல்லுவோம், தனித்தனியான நம்பரில் சொல்லுவோம். அதுதான் வித்தியாசம், ஒன்றும் இல்லை. இது அதிகமாக யாரை பாதிக்குது? மேலேயே அதிகமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா கவனிங்க. குரோமோசோம் ரிசல்ட்னா கேரியோடைப். கேரியோடைப் அப்படின்னா கேரியோ அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம். கேரியோன்னு என்ன அர்த்தம்? செல், நியூக்ளியஸ், அது ரெண்டையும் குறிக்கும். கேரியோடைப் அப்படின்னா செல் ஆர் நியூக்ளியஸ். செல் அல்லது உட்கருவை குறிக்கிறது தான் கேரியோ அப்படின்னு சொல்லுவோம். கேரியோன்னு என்ன? இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சு வேர்டு. கேரியோ அப்படிங்கிறது செல் அல்லது நியூக்ளியஸை குறிக்கும். அப்போ ஆண்களுக்கு இந்த 46 குரோமோசோம் இல்லாமல் இதோட ஒன்று அடிஷ்னலாக இருக்கும், ப்ளஸ் 1 இருக்கும். அப்போ எத்தனை இருக்கும்? 47. எவ்வளோ இருக்குது? 47 XXY அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் கொஞ்சம் அழிச்சு டிஃப்ரெண்ட்டாக எழுதி போடுறேன், கொஞ்சம் கிளியராக கவனிங்க. இப்போது ஆண்களுக்கு மேலுக்கு எவ்வளோ குரோமோசோம்? 46. இந்த 46ஓட 1 ஆட் ஆகிருக்கு. அப்போ மேலுடைய செக்ஸ் குரோமோசோம் எப்படி இருக்கும்? செக்ஸ் குரோமோசோம் கவனிங்க. இந்த ஆண்களுக்கு மொத்தம் இந்த ஜோடிகள் பாருங்கள் 23 ஜோடிகள் சொன்னேன். இப்போ நம்பரில் பாருங்கள் 44 வரைக்கும் ஆட்டோசோம். 44 வரைக்கும் ஆட்டோசோம். ரிமைனிங் 45 46 இது எக்ஸு, இது ஒய், இது அல்லோசோம் அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ அந்த 46ஓட 1 ஆட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 47 ஆச்சு இல்லையா? அப்போது என்ன ஆட் ஆகிருக்கு? இந்த எக்ஸும் இந்த ஒய்யும் இருக்குது. இதோட ஆண்களுக்கு ஒரு எக்ஸு முன்னாடி ஒன்று ஆட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 47வது குரோமோசோம் என்னவா இருக்காமா? எக்ஸாக இருக்காமா? பர்சன் வித் சிண்ட்ரோம் 47 குரோமோசோம் அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? 44AA + XXY அப்படின்னு எழுதுறாங்க. 44 ஆட்டோசோமல் அனிப்ளாய்டு, ஆட்டோசோமல் குரோமோசோம். இது பார்த்தீங்கன்னா
ப்ளஸ் அவங்களோடது 44 ஆட்டோசோம் உடல் குரோமோசோம்கள். இது 45 46 47 இதுதான் 45 46. இதோட பாருங்க ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கலையே 47. அப்போ ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை இருக்கும், அதே டைமில் பெண்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அவங்க லைக் ஆக்ட் அஸ் கே. ஓகேங்களா? இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பண்புகள். யூஸ்வலி ஸ்டீராயில் மேல்ஸ், ஆண்களை போலவே இவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டால் அண்ட் ஒபீஸ், அதிகமாக ஹைட்டாக இருப்பாங்க, உடல் பருமனாக இருப்பாங்க. லாங் லிம்ஸ், கை கால்கள் நீண்டு காணப்படும். தென் ஹை பிச்டு வாய்ஸ், வாய்ஸினுடைய சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குரல் வலை வந்து வாய்ஸ் பாக்ஸ் பெருசாக இருக்கும், இதனால் இவங்களுடைய சத்தம் அதிக அளவில் இருக்கும். அண்டர் டெவலப்மெண்ட் ஜெனிட்டியாலியா அப்படின்னா இனப்பெருக்க உறுப்புகள் ரொம்ப சிறுத்து காணப்படும். அடுத்தது கைனி காஸ்மாஸ்டிடா அப்படின்னா என்ன? கைனி காஸ்மாஸ்டியா அப்படின்னா கைனி காஸ்மாஸ்டியா அப்படின்னா ஹாவ் ஃபீபிள் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், பெண்களை போலவே மார்பு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? பெண்களை போலவே மார்பு வளர்ச்சிக்காக தான் கைனி காஸ்மாஸ்டியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் மேலில் ஏற்படுறது, மேலுக்கு தான் மட்டும்தான் ஏற்படுது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? 46ஓட ஒரு குரோமோசோம் இருக்கும். அப்போ உங்களுக்கு XY செக்ஸ் குரோமோசோம். இதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம்? ஒன்று எக்ஸ்ன்னு ஆட் ஆகிருக்கும். அப்போ அது பாருங்கள், பெண்களோட ஒரு புத்தி ஒன்று இருக்கா, ஆண்மைத்தன்மை இருக்குது, அது போக பெண்களோட ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஹேபிடேட் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் போகலாம். இப்போ செகண்ட் டிசீஸ் பார்க்கலாம். செகண்ட் டிசீஸ் பார்த்தீங்கன்னா டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து X0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேலை மட்டும் பாதிக்கிற ஒரு நோய், பெண்களையே அதிகமாக பாதிக்கிற நோய். This genetic disorder is due to the loss of X chromosome. அங்கே வந்து ஆடிங் பார்த்தோம். இதில் கிளைனிஃபெல்டரில் இதில் வந்து லாஸ் பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் X chromosome resulting in a karyotype of 45X. Person with the syndrome have 45 chromosome, 44 autosomes and 1 X chromosome, 44 AA and XO. இதில் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு குரோமோசோம் இருக்கு இல்லையா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு எது சொல்கிறோம்? எதாவது சொல்கிறோம் சொல்லுங்கள். பாருங்கள், பெண்களுக்கு 46 இருக்குது டோட்டலி. இந்த 46 மொத்தமாக டோட்டல். அதில் இந்த செக்ஸ் குரோமோசோம் எவ்வளோ இருக்குது? கடைசியாக 45 அண்டு 46 தானே. இது எக்ஸு, இது ஒய், இதுதான் செக்ஸ் குரோமோசோம் சொல்கிறோம். அப்போ 44 வரைக்கும் ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? 44 வரைக்கும் என்ன சொல்லுவோம்? உடல் குரோமோசோம் சொல்லுவோம். அப்போ பெண்களுக்கு இந்த 45 46 ரெண்டுமே செக்ஸ் குரோமோசோம், பால் குரோமோசோம். இதில் எது குறைபாடு அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு ஆப்சென்ட்டாக இருக்கும். அதாவது 45 தான் இருக்கும், இந்த 46 இவங்களுக்கு ஆப்சென்ட்டாக இருக்கும். 46 ஆப்சென்ட்டாக இருக்கும். அப்போ பெண்களுக்கு எப்படி இருக்கும் குரோமோசோம்? 44 ஆட்டோசோம்ஸ் ப்ளஸ் 45 இருக்கும், அது எக்ஸு, 46 இருக்காது, ஓ. அப்படின்னா 0. இது எதை ரெஃபர் பண்ணுது? 0வை குறிக்குது. அப்போ எப்படி இருக்கும்? 44 AA ப்ளஸ் X0. அப்போ அவங்களுக்கு ஒரு குரோமோசோம் இருக்காது, 0. அப்போ அதாவது ஒரு 46வது பெண் குரோமோசோம் இருக்காது, ஒன்று தான் இருக்கும். என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? யூஸ்வலி கவனிங்க, லோ ஸ்டாச்சூர், குறைந்த வளர்ச்சி, வெப்டு நெக், வலை போன்ற கழுத்து, அண்டர் டெவலப்மெண்ட் பிரெஸ்ட், மார்பக வளர்ச்சி அதிகமாக இருக்காது, ரடிமெண்ட்ரி கொனாட்ஸ், லேக் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் டியூரிங் பியூபர்ட்டி, பருவம் அடையும் போது இவங்களுடைய இது பார்த்திங்கன்னா மாதவிடாய் சுழற்சி வந்து ஒழுங்கில்லாத நிலை ஏற்படும், கருவுறா நிலை ஏற்படும். இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய சிச்சுவேஷன் நடக்கிறது தான் இந்த குரோமோசோம். ஏன்னா ஒரு குரோமோசோம்லேயே பெண்களுக்கான முழு பண்பையும் இது கொடுக்காது. இதுதான் வந்து ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஜெனட்டிக் டிஸார்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? மரபணு குறைபாடு நோய் முடிந்தது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதுலேயே பறவை இல்லாத நோயில் நம்ம பார்க்க வேண்டியது மெட்டபாலிக் டிஸார்டர். அப்படின்னு என்ன மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னா வளர் சிதைவு மாற்ற குறைபாடு. அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? கவனிங்க,
இப்போ நம்ம செகண்ட் டிசீஸ் பறவை இல்லாத நோய்கள் நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், பறவை இல்லாத நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயே வந்து ரெண்டாவது ரோமன் மெட்டபாலிக் டிசார்டர். பறவை இயலாத நோய்கள். எந்த நோய் மெட்டபாலிக் அப்படிங்கிறது, சாரி தமிழ்ல வந்து வளர்சிதைவு மாற்ற குறைபாடுன்னு சொல்லுவாங்க. வளர்சிதைவு மாற்ற குறைபாடு. ஸோ இந்த நோய் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் ஒரு 6-7 நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வளர்சிதை மாற்ற குறைபாடில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, டயபெட்டிஸ். இந்த நோய்க்கு என்ன பேருனா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு ஒரு நோயை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, சர்க்கரை நோய், நீரிழிவு நோய்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது. டயபெட்டிஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறது ஒரு வகை, இதுதான் கணைய சுரப்பி டிசார்டர். ஓகேங்களா, நம்ம பேங்க்ரியாஸில் ஏற்படுற ஒரு டிசார்டர். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிசீஸை பற்றி இது வந்து மேஜராக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க்ரியாஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். கவனிங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் அ குரோனிக் மெட்டபாலிக் டிசார்டர். நாள்பட்ட தீவிரமான வளர்சிதைவு குறைபாடு நோய், குரோனிக் மெட்டபாலிக் டிசார்டர். இன் கிரீக், இது வந்து கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. கிரேக்க வார்த்தையில டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன, டயாபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னா ரன்னிங். என்ன அர்த்தம், ரன்னிங் த்ரூ. ஓடுதல் அல்லது அதன் வழியே பாய்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த டயபெட்டிஸ்க்கான அர்த்தம். இந்த மெலிட்டஸ் அப்படின்னா ஸ்வீட், இனிப்புன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், மெலிட்டஸ்னா ஸ்வீட் அர்த்தம். கிரேக்க வார்த்தையில் டயபெட்டிஸ்னா ரன்னிங் த்ரூன்னு அர்த்தம், ஓடுதல். மெலிட்டஸ்னா ஸ்வீட், இனிப்புன்னு அர்த்தம். அப்போ நம்ம ரத்தத்தின் வழியே இனிப்பானது, சர்க்கரையானது பாடி எல்லாம் பரவுது, அதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா, சரி, ஓகே. கவனிங்க அடுத்தது. இட் இஸ் கேரக்டர்ஸ் பை இன்க்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் டியூ டு இன்சஃபிஷியன்ட், டெஃபிஷியன்ட் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலின் செக்ரெஷன். இன்சுலின் பற்றாக்குறை அல்லது இன்சுலின் குறைபாடு அல்லது இன்சுலினுடைய செயல் இழப்பினால் ஏற்படும் ஒரு நோய் தான் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அப்போ டயபெட்டிஸ்க்கு மேஜராக வைக்கிறவங்க யாரு, இன்சுலின். அப்போ இன்சுலின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இன்சுலின் இஸ் அ புரோட்டீன் ஹார்மோன். இது வந்து புரோட்டீன், புரத ஹார்மோன். இது மனித உடல்ல சர்க்கரை லெவல் அதிகரிக்கும் போது அதை கம்மி பண்ணி நார்மலுக்கு வச்சுக்கிற அளவு இவங்க தான். அப்போ நம்ம உடம்புல இந்த இன்சுலின் இல்லாமல் போனால் சர்க்கரை பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கும், அது குறைக்கிறதுக்கு ஆள் இல்லை இல்லையா. அப்போ அதனால நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக கன்வெர்ட் ஆகிறோம். ஓகேங்களா, திஸ் இஸ் மோஸ்ட் காமன் பேங்க்ரியாட்டிக் எண்டோக்ரைன் டிசார்டர். அப்போ இது என்ன அப்படின்னா, இந்த டயபெட்டிஸ் இஸ் அ பேங்க்ரியாட்டிக் எண்டோக்ரைன் டிசார்டர். எண்டோக்ரைன் டிசார்டர் தமிழ்ல கணைய நாளமில்லா குறைபாடு. நாளமில்லா குறைபாடுன்னு அர்த்தம். கணைய நாளமில்லா குறைபாடு. அப்ப இந்த கணையத்தை பத்தி நம்ம கண்டிப்பா பார்க்கணுமா வேண்டாமா, கட்டாயமா பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் இதை வகைப்படுத்தலாம். சரிங்களா, டயபெட்டிஸ் புரிஞ்ச. டயபெட்டிஸ் கிரேக்க வார்த்தையில டயபெட்டிஸ்னா ஓடுதல், மெலிட்டஸ்னா ஸ்வீட்னு அர்த்தம். ரத்தத்தினுடைய சர்க்கரை ஓடுறது. இது மெயினா நம்ம இன்சுலின் பற்றாக்குறையோடு இன்சஃபிஷியன்ட், டெஃபிஷியன்ட் ஆர் ஃபெயிலியர், செயலிழப்பு, குறைதல் அல்லது குறைபாடு இதனால ஏற்படுறது. இது வந்து ஒரு பேங்க்ரியாட்டிக் எண்டோக்ரைன் டிசார்டர், கணைய நாளமில்லா குறைபாடு. இது பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா குரோனிக் மெட்டபாலிக் டிசார்டர், உடம்புல நாள்பட்டு தொடர்ச்சியான நிலையில இருக்கிற ஒரு வளர்சிதைவு குறைபாடு. இப்போ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால, அந்த டிசீஸை பார்க்கறதுக்கு முன்னால பேங்க்ரியாஸ், கணையத்தை பற்றி பார்க்கலாம். ஏன்னா கணையம் தான் இந்த மெயின் ஆர்கனா இருக்கு. ஸோ அதை பற்றி தெரியலாம். கவனிங்க, the pancreas, கணையம். ஸோ கணையம் எங்கே இருக்குது அப்படிலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி டயக்ராம் பார்த்துக்கலாமா. கணையமானது இலை வடிவமானது. கணையமானது இலை வடிவமானது.
இதை மார்க் பண்ண போறோம். இந்த வெளிப்புறத்துக்கு பேரு எக்ஸோ. இந்த வெளிப்புறத்துக்கு பேர் என்ன? எக்ஸோ அல்லது நாளம் உள்ள அப்படின்னு அர்த்தம். இந்த பிரான்ச்சா இருக்குல்லையா இவங்களுக்கு பேரு ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். தமிழ்ல லாங்கர்ஹானின் திட்டுக்கள். இந்த உள்ள இருக்கிற பகுதிக்கு இந்த உள்ள இவங்களாம் வராங்களே இவங்களுக்குலாம் என்ன பேர் அப்படின்னா இவங்களுக்கு உள்ள வரக்கு பேரெல்லாம் எண்டோ. உள்ள காமனாவே உள்ள எல்லா பகுதியும் எண்டோன்னு சொல்லுவாங்க. நாளம் உள்ள எண்டோனா நாளம் இல்லா, எக்ஸோனா நாளம் உள்ள அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுல இந்த பிரான்ச்சுக்கு மேல இப்படி ரவுண்ட் வரும், குட்டி குட்டி ரவுண்டா தெரியுதா? உள்ள வந்து குட்டி குட்டி ரவுண்டா இருப்பாங்க. இவங்களுக்கு பேரு அசினஸ். உங்களுக்கு பேர் என்னது? அசினஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கணையம். கணையம் நம்ம உடம்புல எங்க இருக்கு அப்படின்னா பிலோ த ஸ்டொமக் அண்ட் லூப் ஆஃப் த டியோடினம். எங்க பிரசன்ட் இருக்கு? நம்மளுடைய இரைப்பைக்கு கீழும் சிறு குடலின் முன்வாய் பகுதியோட இணைஞ்சிருக்கு. அப்ப எப்படி இருக்கும்? இதான் நம்ம இரைப்பை இல்லையா? இதான் நம்ம இரைப்பை. இரைப்பைக்கு கீழே இலை போன்ற அமைப்புல இப்படி இருப்பாங்க. இங்க கல்லீரல் இருப்பாங்க. சரிங்களா? டியோடினம்னா இந்த குடல்ல இருந்து கனெக்ட் ஆகி சிறுகுடல் போகும். இந்த சிறுகுடலுடைய முன்வாய் பகுதி இருக்காங்களே இவங்களுக்கு பேர் தான் டியோடினம். தமிழ்ல இதே தான் சொல்லணும், வேற ஒரு பேரு சொல்லக்கூடாது. டியோடினம் அப்படின்னு சொல்லணும். டியோடினம் என்னது? சிறுகுடலின் முன்வாய் பகுதி. அப்ப வேற சிச்சுவேட்டட்? இட்ஸ் சிச்சுவேட்டட் பிலோ த ஸ்டொமக் அண்ட் லூப் ஆஃப் த டியோடினம். இரைப்பைக்கு கீழும் சிறுகுடலின் முன்வாய் பகுதியோட இணைஞ்சிருக்கு. இது ஒரு மஞ்சள் நிற சுரப்பி. இட் இஸ் a yellowish gland. The pancreas called as dual gland. கணையத்தை dual gland அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கணையத்தை இரட்டை சுரப்பி உறுப்பு. இரட்டை சுரப்பி உறுப்புன்னு சொல்றாங்க. ஏன் கணையத்தை இரட்டை சுரப்பி உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா the pancreas act as both endo and exo. கணையமானது எக்ஸோவாகவும் எண்டோவாகவும் செயலாற்றுவதால். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கற ரீசனிங் கொஸ்டின். சரிங்களா? why it is எண்டோனா என்ன, எக்ஸோனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸோனா வெளின்னு அர்த்தம். எக்ஸோ அப்படிங்கிறது கணையத்தின் வெளிப்புறத்தை அந்த எக்ஸோ நொதிகள் மட்டும் செக்ரெட் பண்ணுவாங்க. எக்ஸோ ஒன்லி செக்ரெட். எக்ஸோக்ரைன் என்னன்னா இட் ஒன்லி செக்ரெட்டிங் என்சைம்ஸ். நொதிகளை மட்டும் சுரந்துச்சுன்னா, நொதிகள்னா எப்படி இருக்கும்? புளிச்சு போன தயிர் பார்த்துருக்கீங்களா? புளிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா? அதுதான் என்சைம், நொதி. அதே மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ அந்த எக்ஸோங்கிறது இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற செரிமானத்துக்கு தேவையான நொதிகளை செக்ரெட் பண்ணுறவங்க தான் எக்ஸோ. ஓகேங்களா? எண்டோ அப்படின்னா ஹார்மோன்களை சுரக்கிறவங்கள எண்டோன்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தண்ணி போல இருந்து செயல்படுவாங்க. அதுதான் எண்டோன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இவங்க கெமிக்கல் மெசஞ்சர், வேதி கடத்தி அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. ஓகேங்களா? மெசஞ்சர் அப்படின்னா யாரு? இந்த எண்டோக்ரைன். ஹார்மோன்களை மட்டும் செல்லையும் ஹார்மோனையும் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பேர் எண்டோக்ரைன். அப்போ அதனால தான் கணையம் நொதிகளையும் செரிமானத்துக்கு தேவையான எக்ஸோவாவும் செயல்படுது, என்சைம்ஸும் செக்ரெட் பண்ணுது. பட் த சேம் டைம் வைல் இட்ஸ் செக்ரெட்டிங் ஹார்மோன்ஸ் ஆக்ட் அஸ் எண்டோ. இது ஹார்மோன்களை சுரந்து எண்டோவாக செயலாற்றுவதால் இதை இரட்டை சுரப்பி உறுப்புன்னு சொல்றோம். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ இது கவனிங்க. வெளிப்புறத்துலேருந்து நொதிகள் வருவாங்க. ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ், அமைலேஸ், லைபேஸ் அப்படின்னு சொல்லி 5 நொதிகள், செரிமானத்துக்கு தேவையான 5 நொதிகளை பயோமாலிகூல்ஸை டைஜஷன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த எண்டோ இந்த உள்ள இருந்து வருவாங்க. இங்க பாருங்க, இந்த பிரான்ச்சா இருக்கு இல்லையா? நம்ம கணையத்தில் நம்மளுக்கு ஒரே ஒரு கணையம். அதுல இந்த திட்டுக்கள் பாருங்க, ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான். எவ்வளவு நம்ம கிட்னி நம்மளுடைய கணையத்தில் இருக்காங்கன்னா 1 to 2 மில்லியன் இருக்காங்க. ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் நம்மளுடைய உடம்புல எத்தனை இருக்கு? கல்லீரல்ல கணையத்துல 1 to 2 மில்லியன் இருக்காங்க. இதுதான் ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான். இதை கண்டுபிடிச்சது யாரு? ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் அப்படின்னா பால் லாங்கர்ஹான் அப்படின்னு ஒரு சொல்லி சயின்டிஸ்ட். அவருடைய பேர் என்ன? பால் லாங்கர்ஹான் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் 1969ல 1969ஆம் ஆண்டுல இதை கண்டுபிடிச்சார். அதனால 1-2 மில்லியன் இருக்குன்னு கண்டுபிடிச்சார். இந்த திட்டுக்கள் தான் ஹார்மோன்களை சுரக்குது. இந்த திட்டுக்கள் மேல உள்ள பாருங்க ரவுண்டா இருக்கு இல்லையா? இவங்களுக்கு நாளம் இல்லான்னு சொல்றோம். பிகாஸ் டக்ட்லெஸ், இங்க டியூப் கிடையாது. ஹார்மோன்களை கடத்துறதுக்கு வழி இல்லை. அப்ப ஹார்மோன் என்ன செய்யும்னா
பாடியில் இப்படி ஓப்பன் பண்ணி இது வந்து ரத்தத்தோட மிக்ஸ் பண்ணி ரத்தம் தான் ஹார்மோனை கடத்தும், வேற எந்த உறுப்பும் ஹார்மோனை கடத்தாது. பட் வெளிப்புறம் பாருங்க, இங்க நாளம் உள்ள எக்ஸோன்னு சொல்றோம்லே, ஹேவ் அ டக்ட் டியூப் இருக்கும். அப்போ அந்த டியூப் வழியாக போதுமான அளவுக்கு என்சைம் செரிமானத்துக்கு போயிட்டு ஸ்டாப் பண்ணிக்கும். அப்போ அதனால இந்த ஹார்மோனை கடத்துறதுக்கு ஆள் இல்லையா, அப்போ ஹார்மோன் கணையத்துலேருந்து வெளியே வரணும். எப்படி வரும்? இந்த ரவுண்ட் ஆசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புறவலி துளை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழியாக ஹார்மோன்கள் வெளியே வந்து ரத்தத்தில் மிக்ஸ் ஆகி ரத்தமானது உடல் முழுவதும் கடத்துகிறது. ஸோ இதுதான் பேங்க்ரியாஸ், இப்படி தான் செய்கிறாங்க. ஸோ பேங்க்ரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டுக்கள் இருக்காங்களே, திட்டுக்கள் ஃபஸ்ட்டு 3 செல்லை சுரக்கிறாங்க, அதுக்கப்புறம் 3 செல் ஹார்மோனை சுரக்குது. அந்த ஹார்மோன் தான் 2 டயபெட்டிஸ்க்கு ரிலேட்டடு, 1 வளர்ச்சிக்கு ரிலேட்டடு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம், கவனிங்க. ஸோ நம்ம கணையமானது 3 செல்லை செக்ரெட் பண்ணுதுன்னு சொன்னல. என்னென்ன செல்லு? ஒன்று ஆல்ஃபா 25% செக்ரெட் பண்ணுது. இந்த ஆல்ஃபா செல் குளூக்ககான்னு சொல்ற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன ஹார்மோன்? குளூக்ககான். குளூக்ககான் சொல்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யறது ஆல்ஃபா செல். ரெண்டாவது பீட்டா, கணையம் பீட்டா அப்படிங்கிற ஒரு செல்ல 75% செக்ரெட் பண்ணுது. 65% செக்ரெட் பண்ணுது. ஸோ இது செக்ரெட் பண்ணும்போது எவ்வளவு என்ன ஹார்மோனை வெளியிடுறாங்க? இன்சுலின் அப்படின்னு சொல்ற ஒரு புரத ஹார்மோனை வெளியிடுறது தான் இந்த பீட்டா செல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெல்டா அப்படிங்கிற செல்லையும் சுரக்குது கணையம் 10%. அப்போ இது சொமட்டோஸ்டேசின். சொமட்டோஸ்டேட்டின் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம இதில் பார்க்க வேண்டியது 1 and 2, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உடம்புல அன்றாட வாழ்க்கையில் இப்போ நான் வந்து இது 2 கதை மாதிரி சொல்கிறேன், அப்புறம் டயபெட்டிஸை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறேன், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் எழுதுறதுக்கு வசதி. கவனிங்க. இப்போது நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம ஒரு எக்ஸுங்கிற ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் காலையில் எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது அவருடைய பிளட்டை டெஸ்ட் பண்ணணும். அவர் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்காரு, ஹாஸ்பிட்டல் அவர் போகணும்னு விரும்புகிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அதுக்கு முன்னால் ஒரு வேல்யூவை பார்த்துக்கலாம். ப்ரீ பிராண்டியல், போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? பாருங்க. ப்ரீ பிராண்டியல் தமிழ்ல இதுக்கு என்ன அர்த்தம்? சாப்பாட்டிற்கு முன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ப்ரீ பிராண்டியல்னா சாப்பாட்டிற்கு முன் நம்ம ரத்த சர்க்கரையின் அளவு எவ்வளோ இருக்கணும்? 70 to 110 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர்ல இருக்கணும். என்னுடைய அளவு என்ன? டிஎல்னா டெசிலிட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய சாப்பாட்டுக்கு முன் நம்மளுடைய ரத்த சர்க்கரையின் அளவு எவ்வளோ இருக்கணும்? 70 to 110 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கணும். அடுத்தது போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னா சாப்பாட்டிற்கு பின் நம்மளுடைய ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்கணும்னா 110 to 140 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் இருந்தா நார்மல் அப்படின்னு அர்த்தம். இது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நார்மல் குளுக்கோஸ் எவ்வளோ? 70 to 120, 110 ப்ரீ பிராண்டியல். போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 110, 140 இருக்கணும். சாப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மல் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புல சர்க்கரையினோட அளவு எப்பவுமே எவ்வளோ இருக்கணும்னா 80 to 120 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர்ல இருந்துகிட்டே இருக்கணும். இது வந்து சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது இது வந்து சாப்பாடுறதுக்கு முன்னே, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிஞ்சு தான் இந்த லெவலில் இருக்கணும். எவ்வளோ? 2 மணி நேரம் கழிஞ்சு தான் இந்த லெவலில் இருக்கணும். இதுக்கப்புறம் நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல், உடம்புல எப்பவுமே சாதாரண நிலை சர்க்கரையினுடைய அளவு எவ்வளோ இருக்கும்னா 80 to 120 இருக்கணும். இது நார்மல் பிளட் குளுக்கோஸ். இது சாப்பாட்டுக்கு முன், இது சாப்பாடு 2 மணி நேரம் கழிந்து பின். ஓகேங்களா? இப்போ எக்ஸுங்கிற பர்சன் எந்திரிக்கிறாரு காலையில். இவர் போய் பிளட் டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ டெஸ்ட் பண்ணும்போது அவருடைய சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா 90 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இருக்கு. இது நார்மலா அப்நார்மலா? நார்மல் இல்லையா? ஏன்னா 70 to 110 இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு 90 தான் இருக்கு, இவருக்கு நார்மல். இப்போ அவர் என்ன செய்யறாருன்னு சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய ஃபுட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிஞ்சு அவரை டெஸ்ட் பண்ணும்போது இது ப்ரீ. இப்போ போஸ்ட் எழுதுறேன். இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது அவருடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 200 இருக்கு. எவ்வளோ இருக்கு?
200 இருக்கு. இது ஓவரா அதிகமா கம்மியா? அதிகம், ரொம்ப அதிகம் இல்லையா? ஆனா இது அதிகத்தை பாடியே என்ன செஞ்சிடும், கம்மி பண்ணிடும். இந்த டைம்ல சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்குது இல்லையா? அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்னா நம்ம உடம்புல இன்சுலின் சுரப்பாங்க. நம்ம எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹை பீ கிடைக்கும் சர்க்கரை. அப்ப அந்த சர்க்கரையை கம்மி பண்றதுக்காக இன்சுலின் கணையமானது பீட்டா செல்லை தூண்டி பீட்டா செல் இன்சுலினை சுரப்பாங்க. இன்சுலின் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த ரத்தத்துல 200 இருக்கு இல்லையா? இதுல வந்து இப்போ அவருடைய பாடிக்கு தேவையானது அந்த குளுக்கோஸ், அதான் குளுக்கோஸ் அவருடைய பாடிக்கு தேவையான ஒரு 140 கொடுத்துக்குது பாடிக்கு. இதுதான் எனர்ஜி கொடுக்கும். இந்த ஃபுட்டு தான் நம்மளுக்கு என்ன கொடுக்குது, சர்க்கரை தான் ஆற்றலை கொடுக்கும். மீதி இந்த 60 இருக்கு இல்லையா? இந்த 60 என்னவா மாற்றிடும், 140 உடம்புக்கு இன்சுலின் கொடுத்துட்டு இந்த 60 என்னவா மாற்றும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்சொல்யூபிள் கிளைகோஜனா மாற்றிடுவாங்க. என்னவா மாற்றும், இன்சொல்யூபிள் கிளைகோஜன் அப்படின்னா கரைய இயலாத கிளைகோஜன், கரைய இயலாத கிளைகோஜனை மாற்றிடுவாங்க. இந்த கிளைகோஜன் போய் எங்கே ஸ்டோர் ஆகும், லிவர், மசில்ஸ், ஃபேட், இந்த 3 இடத்துலையும் போய் சேர்ந்துடும். நம்ம லிவர்லையும் நம்ம மசில்ஸ்லையும் நம்ம ஃபேட்லையும் போய் அடிப்போஸ் திசுவா மாறிடும். அதான் நல்ல கொழுப்பாக மாறி பாடியில் போயிடும். இப்போ இவர் நார்மல் ரேஞ்சுக்கு இருக்காரு. இப்போ உடம்புல 140 ஆரோக்கியமாக இருக்காரு. இப்போ மத்தியானம் இவர் என்ன பண்ணல அப்படின்னா சாப்பிடல. மதியானம் இவர் என்ன பண்ணல, சாப்பிடல, அவருக்கு டைம் இல்லை. அப்புறம் என்ன ஆகும், பாடியில் எனர்ஜி குறையும் இல்லையா? சர்க்கரை தான் நம்ம உடம்புக்கு ஆற்றலை கொடுக்குது, அதுதான் கார்போஹைட்ரேட்னு சொல்கிறோம். அப்போ இவருக்கு சாப்பிடல, அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல சர்க்கரையின் அளவு குறையும். அப்போ இன்சுலின் சுரப்பாங்களா, சுரக்க மாட்டாங்க. அப்போ ஆல்ஃபா செல் சுரப்பாங்க. ஆல்ஃபா சுரந்து குளூக்ககான் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். குளூக்ககான் ஹார்மோன் பாடியில் இருக்கக்கூடிய இந்த லிவர், மசில்ஸ், ஃபேட்ல சொருகி இருந்த இந்த கிளைகோஜன் இருந்தாங்களே அந்த மிச்சம் ரிமைனிங் 60, இந்த 60 கரைய இல்லாத நிலையில் இருந்தது. இப்ப கரைய வச்சு சொல்யூபிள் கிளைகோஜனா மாத்தி குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி ரத்தத்துல மிக்ஸ் பண்ணிடும். அப்ப ரத்தமானது போதுமான அளவுக்கு சர்க்கரையை பெற்று இப்படிதான் நம்ம உடம்புல நடக்கும். அப்ப சர்க்கரையினுடைய அளவு உடம்புல குறையும் போது குளூக்ககான் ஹார்மோன் வந்து ஹை பீக் அடிக்க வச்சு சர்க்கரையின் அளவு குறையது எடுத்துக்குது. சர்க்கரையின் அளவு அதிகம் இருக்கும்போது கம்மி பண்ணி நம்ம உடம்புல நார்மலுக்கு கொண்டு வருது. அப்போ நம்ம சர்க்கரை நோயாளியாக மாறுறோம். இதுக்கு காரணம் கணையத்தில் இருக்கிற இந்த 2 ஹார்மோன் டிசார்டர். ஹார்மோன் வந்து ஏதாவது உபாதைகள்னால கம்மி சுரக்கிறத ஸ்டாப் பண்ணியிருந்தாலோ இல்லை கம்மி ஆகிறதோ இல்லை ஃபுல்லாகவே நின்று போனாலோ ஏற்படுற நோய் தான் டயபெட்டிஸ். இப்போ நம்ம அந்த டயபெட்டிஸை தான் வகைப்படுத்த போகிறோம். புரிஞ்சுதுங்களா? டயபெட்டிஸ் ஆர் 2 டைப்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டயபெட்டிஸினுடைய 2 டைப்ஸ் பார்க்கலாம். நம்ம டயபெட்டிஸினுடைய வகைகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குல்லையே, அது 2 வகைப்படுது. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் 2 டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குல்லையே, அது 2 வகைப்படுது. அந்த ஃபர்ஸ்ட் வகையை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வகை IDDM அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வகைக்கு என்ன பேரு, IDDM, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதுக்கு அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். பாருங்க, IDDM. தமிழ்ல இதே தான். தமிழ் என்ன, இன்சுலினை சார்ந்த அல்லது அடிப்படையாக கொண்ட டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு இதுக்கு தமிழ்ல அர்த்தம். தூய தமிழ்ல சொல்ல போனா நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் IDDM அப்படின்னு ரெஃபர் பண்ணிடுவாங்க. இதுதான் டைப் 1. ஸோ இதை பற்றி பார்க்கலாமா? கவனிங்க. இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அக்கௌண்ட் ஃபார் 10 to 20% ஆஃப் known as diabetic. These conditions also occur in children and young adults. இது யாருக்கு ஏற்படுது? 10லிருந்து 20%. 10லிருந்து 20% யாரை பாதிக்குதுன்னா குழந்தைகளை பாதிக்கிற சர்க்கரை நோய், சில்ட்ரன். இதுக்கு பேரு ஜூவினைல் ஆன்செட் டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூவினைல்னா குழந்தை அப்படின்னு தப்பது, குழந்தையை தாக்கும் சர்க்கரை நோய் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஜூவினைல்னா குழந்தை, தமிழ்ல இதே பேரு தான், குழந்தையை தாக்கும் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு அர்த்தம். குழந்தையை தாக்குது. குழந்தையை தாக்குனதுக்கு அப்புறம் வேற யாரை தாக்குது? யங் அடல்ட்ஸ். யங் அடல்ட் யாரு? இளமை பருவத்தில் உள்ளவங்க நம்மெல்லாம் இல்லையா, 20+ இதுக்கு மேலே உள்ளவங்க, 35 வயசுக்கு உள்ளவங்க, 20லிருந்து 35 வயசுக்கு உள்ளவங்க. இது எப்படி எழுதலாம்? கவனிங்க, 35 தான் இங்க பெருசு. அப்போ
இதுதான் 35லேருந்து 20 வயசு வரைக்கும் தாக்குறவங்கள தான் இந்த ரெண்டு ஏஜிங் தான் என்ன செய்யும், இவங்க வந்து தாக்குறாங்க. புரியுதுங்களா? 25 வயசு, 20க்கு மேலே 35க்கு கீழே இவங்களை வந்து பாதிக்கிறது தான் இந்த ஏஜ். ஓகேங்களா? அப்போ வந்து 20லேருந்து 35 வயசு வரைக்கும் தாக்குறவங்க தான் இந்த டயபிட்டிஸ் மெலிட்டஸ் ஆன இன்சுலின் டிபெண்டன்ட். ஓகே, இங்கே என்ன நடக்குது? The onset is usually sudden, can lift their threatening. This is caused by destruction of beta cell of the pancreas. இப்போ நம்மளுக்கு தெரியும் கணையம் இருக்கு. இப்போ அவருக்கு இப்போ இந்த சில்ட்ரன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த குழந்தையோட பேர் ரமேஷ். இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 9 வயது ஆகுது. அவருக்கு சர்க்கரை நோய் எப்படி வந்திருக்கு? குழந்தை பிறந்தனே வந்திருக்குமா? நோ, பிரெக்னன்சி, கர்ப்ப காலத்தில் வர சர்க்கரை நோய். அப்போ IDDM பிரெக்னன்சி டயபிட்டிஸ்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு கர்ப்ப காலத்தில் போகிற டயபிட்டிஸ்னு சொல்லலாம். இப்போ அந்த குழந்தைக்கு 9 வயசு. இப்போ அவருக்கு 9 வயசு வேண்டாம், 19 வயசு பையனை எடுத்துக்கலாமா? ஏன்னா 9 வயசுங்கும் போது கர்ப்ப காலத்திலே வந்துடுது. இப்போ 19 வயசு பையனுக்கு எடுத்துக்கலாம். இந்த பையனுக்கு என்னன்னா கர்ப்ப காலத்திலே வந்திருக்குமா? நோ. ஏன்னா 19 வயசுல அந்த ஸ்டேஜில் இது வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்க்கலாமா? ஸோ இங்கே 19 எழுதணும். ஏன்னா அடல்ட் இல்லையா? 19, அப்போ 20 தான், கரெக்ட் தான். கவனிங்க, இப்போ அவருக்கு பேங்க்ரியாஸ் இருக்கும். அந்த 19 வயசு ரமேஷ்க்கு பேங்க்ரியாஸ் கணையம் இருக்கும். கணையம் பீட்டா செல்லு, நம்மளுக்கு என்ன தெரியும்? பீட்டா செல்லை செக்ரெட் பண்ணும். பீட்டா இன்சுலினை செக்ரெட் பண்ணும். இன்சுலின் போய் என்னுடைய வேலையை செய்யும். இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பையனுக்கு பேங்க்ரியாஸ் இருக்கும். பீட்டா செல் சிதைவடைஞ்சிருக்கும். பீட்டா செல் என்ன இருக்கும்? டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா சிதைவு. பீட்டா செல் சிதைவடைஞ்சிருக்கும். இதனால இன்சுலின் சுரக்குமா? பீட்டா செல்லே அங்கே இல்லை. அதனால இன்சுலின் சுரக்குமா? இன்சுலினும் ஆப்சென்ட். இப்போ இதனால இந்த பையன் உடம்புல சுகர் இன்க்ரீஸ் ஆகி டயபெட்டிக் மெலிட்டஸாக மாறும். இதுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்டால் இன்ஜெக்ஷன் போடலாம். ஹியூமுலின், நிறைய பேர் சொல்கிறாங்க இன்சுலின் போய் போட்டுக்கோ. இன்சுலின் அதை சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் ஹியூமுலின். அதுக்கு பேர் என்ன? ஹியூமுலின் என் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபணு தொழில்நுட்பத்து மூலயமா, பயோடெக்னாலஜி மூலயமா இது கண்டது. இதை பற்றி பின்னாடி நான் சொல்லித்தரேன். அப்போ அதை போய் இங்கே போடலாம் இல்லையா? நான் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றலாம், மாத்திரையில எடுத்துக்கலாம். அதுதான் பண்ண முடியும். அப்போது IDDMல என்ன நடக்குது? பீட்டா செல்லே சிதைவு. அப்போ இன்சுலின் ஆப்சென்ட்டாக இருக்கும், பான்க்ரியாஸ் தான் இருக்கும். இதுதான் வந்து நடக்கிறது தான். அப்போ இவங்களுடைய அறிகுறிகள் என்ன? ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு உயருதல். ரிசல்ட்டிங் ஃப்ரம் இன்அடிக்குவேட்டட் இன்சுலின் செக்ரெஷன் அப்படின்னா போதுமான அளவுக்கு இன்சுலின் பத்தாது, உடம்புல இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுதான் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். காசஸ், இது எப்படி இந்த நோய் ஏற்படலாம்? IDDM எப்படி வரலாம்? ஒன்று பிரெக்னன்சியில், கர்ப்பகால டைமில் வரலாம். இல்லைன்னா ஜெனட்டிக், மரபணு வழியா, பரம்பரை வழியாவே வரலாம். இல்லையா என்விரான்மெண்டல் ஃபேக்டர், சுற்றுச்சூழல் மாசுபாடு மூலயமா யங்கர்ஸை வந்து தாக்கலாம் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டைப் 2 பார்க்கலாம். இப்போ டயபிட்டிஸ் வந்து டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 2க்கு NIDDM அப்படின்னா நான் இன்சுலின் டயபெட்டிக் மெலிட்டஸ். இது டைப் 2 சுகர் அப்படின்னா இன்சுலினை சாராத டயபெட்டிஸ் மெலிட்டஸ். நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது யாரை ஏற்படுதுன்னு பார்க்கலாம். இது கவனிங்க. ஃபர்ஸ்ட் மேலே வந்து 10 to 20% தான் யங்கர்ஸை தாக்குதுன்னு பார்த்தா IDDM. இந்த NIDDM நம்மளே தான் தாக்குது. கவனிங்க, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ். அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ் இது பெரியவர்களையே தாக்கும் நோய், பெரியவர்களை தாக்கும் சர்க்கரை நோய் அப்படின்னு இதை சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் பெரியவர்களை தாக்குது? 80லேருந்து 90%. அப்போ பெரியவர்கள்னா 35 வயசுக்கு மேலேயா? நோ, அதுவும் 20 வயசுக்கு மேலே ஆட்களையும் வருது. அப்போ 25 வயசுக்கு சர்க்கரை, 26 சர்க்கரை. ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? பெரியவர்களையும் தாக்கும், யங்கர் அடல்ட்டையும் பாதிக்கும். அதான் அடல்ட்னா காமனாக 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க. யங்கர் அடல்ட்னா ஒரு 20லேருந்து ஒரு யங் ஏஜ் 25, 26 யங்குன்னு சொல்லணும், இளமை. அந்த டைமில் வந்து அவங்கள தாக்கும். இதே ஒரு 30 இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் இளமையை இழக்க ஆரம்பிப்போம் அந்த டைம்லேருந்து. அப்போ அந்த டைம்ல வர டயபெட்டிஸ் தான் இந்த டயபெட்டிஸ். ஓகேங்களா? ஸோ கவனிங்க, 80லேருந்து 90% டயபெட்டிக் பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ணுது. இட் டெவலப் ஸ்லோலி, யூஸ்வலி மைல்டர் அண்ட் மோர் ஸ்டேபிள். இது ரொம்ப மெதுவாக தான் பாடியில் இன்க்ரீஸ் ஆகி உடம்புல அப்படியே தங்கிடும். இன்சுலின் ப்ரொடக்ஷன் பை pancreas is normal, but its action is impaired. The target cell do not respond to insulin. It doesn't allow the movement of glucose into cells. So
இப்போ இந்த பையனுக்கு எப்படி இருக்கும், இப்போ ஒரு 30 வயசு ஒரு ஆள் எடுத்துக்கலாம், கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவர் எடுத்துக்கலாம். இப்போ அவருக்கு போய் டயபெட்டிஸ் பார்க்குறேன், அவருக்கு என்ன இருக்கும், பேங்க்ரியாஸ் இருக்கும். இப்போ நம்ம உடம்பு என்ன செய்யுது, பேங்க்ரியாஸ், பீட்டா செல், இன்சுலின், இதானே இப்படி தானே சுரக்குது. அவருக்கு பேங்க்ரியாஸ் நல்லாவே இருக்கும், பீட்டா செல்லும் மெச்சூராக இருக்கும், பீட்டா செல் இன்சுலினும் போதுமான அளவுக்கு சுரக்கும். பட் இன்சுலின் ஹேஸ்இன் பவர், இன்சுலின்ல போதுமான அளவுக்கு ஆற்றல் இருக்காது அப்படின்னு அர்த்தம். எப்படி விந்து செல் ஒரு ஆளுக்கு சுரக்கும், ஆனால் விந்து செல் வந்து குழந்தை கருத்தரிக்காம ஆகுது, அதே மாதிரி இன்சுலின் ஹேஸ் இன் பவர், அதுக்கு எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது, அந்த ஆற்றல் இழந்து காணப்படும். அதனால இன்சுலின் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 100% வீரியமா இருந்து குளுக்கோஸை உடச்சு உடம்புக்கு ஆரோக்கியத்தை சர்க்கரையை கரைக்குது. இதே இன்சுலின் வந்து பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது குளுக்கோஸ் ஒரு 100க்கு 10 தான் எடுத்துக்க முடியுது, ரிமைனிங் அப்படியே பிளட்ல தான் விட முடியுது. இதனால ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு உயருது. அப்போ இங்கே இன்சுலினின் என்னது காரணம், இங்கே இன்சுலின் இருக்கும், இன்சுலினின் ஆற்றல் குறைவு, இன்சுலின் டசன்ட் ஹேஸ் அன் பவர், ஓகேங்களா, ஹேஸ்இன்ட் பவர். ஸோ அதனால தான் இந்த நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய காஷஸ் என்ன பாருங்க, எப்படி இது ஏற்படுது, மல்டிஃபேக்டோரியல் விச் இன்க்ளூட் இன்க்ரீசிங் ஏஜ், வயசாக எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். அஃபெக்டிங் மிடில் அண்ட் ஓல்டர் ஏஜஸ் பீப்புள், நடு வயதையும் வயதானவங்களையும் தாக்கும், அது 30 வயசு 50 வயசு இவங்களெல்லாம் தாக்கும். ஒபிசிட்டி அண்ட் ஓவர் ஈட்டிங், நிறைய சாப்பிட்றதுனாலே உடல் பருமனாலேயே வரலாம். அடுத்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், வாழ்வாதாரத்தை வந்து நம்ம மாற்றிக்கிறதா, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த நெல்ல இருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ், சோம்பேறித்தனமாக இருந்தால் டயபெட்டிஸ் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. டயபெட்டிஸுடைய சிம்டம்ஸ் என்ன, அறிகுறி என்ன அப்படின்னா, ஹைப்பர் கிளைசீமியா, ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு உயருதல். பாலியூரியா அப்படின்னா யூரின் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கிறது, எக்ஸசிவ் யூரின். அடுத்தது பாலிடிப்சியா அப்படின்னா தாகம் எடுக்கிறது, எக்ஸசிவ் தர்ஸ்ட், அதிகமாக தாகம் எடுக்கிறது. தென் கிளைகோஸ் யூரியானா சிறுநீரின் வழியை குளுக்கோஸ் வெளியேறுதல், எக்ஸசிவ் யூரின் த்ரூ த யூரின், ஓகேங்களா, குளுக்கோஸ் த்ரூ த யூரின். அடுத்து பாலிபேஜியா அப்படின்னா அதிகமாக பசி எடுக்கிறது, எக்ஸசிவ் ஹங்கர். அடுத்தது ஃபட்டிக், உடல் சோர்வு. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம டயபெட்டிஸ்லேருந்து WHO என்ன சொல்கிறாங்க டயபெட்டிஸை பற்றி அப்படி அதை பற்றி பார்க்கலாம். கவனிங்க, WHO என்ன சொல்லுது, 1 in every 8 individual in India is a diabetic. That revised who WHO estimate the year 2025 is 57.2 million diabetic in India. The average age for the type 2 40 years, while 50 years in other countries. By 2030, diabetes is the 7th leading death WHO projected. So first ஒரு 4 விஷயத்தை WHO சொல்றாங்க. WHO என்ன, World Health Organization. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் 8க்கு ஒரு ஆள் டயபிட்டிஸால் பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை, 8க்கு ஒரு ஆள் இந்தியாவில் டயபிட்டிஸால் பாதிக்கிறாங்க. இந்தியாவில் 8க்கு ஒரு ஆள் டயபிட்டிஸால் பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் அவங்க இப்போ நம்ம 2025 வரும்போது இந்தியாவில் டயபிட்டிஸால எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க அப்படின்னா 57.2 மில்லியன் மக்கள், people affected by diabetes mellitus type 2. கவனிங்க நல்லா, ஃபர்ஸ்ட் இந்தியாவில் 8க்கு ஒரு ஆள் டயபிட்டிஸ் மெலிட்டஸால பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது 2025 வரும்போது இந்தியாவில் 57.2 மில்லியன் மக்கள் டைப் 2, அதாவது பார்த்தோம்னா ரெண்டாவது இந்த IDDM-ஆல பாதிக்கிறாங்க. அதில் 40 வயசுக்கு உட்பட்டவர்களே அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை, 40 வயசு உட்பட்டவர்களே இதால பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது இந்தியாவில் எத்தனை வயசு, 40 வயசு. இதே அதர் கண்ட்ரிஸ், மற்ற நாடுகளில் மற்ற நாடுகளில் 55 வயது அப்படின்னு சொல்லி, நம்ம ஊரில் 40, இந்தியாவில் அதர் கண்ட்ரியில் 55 வயசு அவங்க வந்து பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் 2030 வரும்போது 2013 வரும்போது டயபெட்டிஸ் தான் 7th லீடிங் டெத் டிசீஸ் இன் அவர் கண்ட்ரி. நம் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா WHO உலக அளவில் 2030 வரும்போது டயபெட்டிஸ்னால
நிறையா பேர் இறப்பாங்க. அப்போ டயபெட்டிஸ் எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கும்? 2030 வரும்போது 7வது இடத்த பிடிச்சிருக்கும். இறப்புக்காக, டெத்துக்காக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். தென் according to WHO recommendation, if the fasting blood glucose level is greater than 140 milligram or the random blood glucose level greater than 200 milligram on more than 2 occasion, diagnosis for confirming diabetes is essential அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவனிங்க, நம்ம உடம்புல வந்து எப்போவுமே 140க்கு மேலே இருந்தாலோ இல்லை 200க்கு ரத்தத்தில் எப்போவுமே 200க்கு மேலே இருந்துக்கிட்டே இருந்தாலும், இந்த மாதிரி 2 நிலையில் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணியே ஆகணும். டயக்னாசிஸ் ஃபார் கன்ஃபார்மிங் டயபெட்டிஸ் எசென்ஷியல். டயபெட்டிஸ் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நம்மளே உறுதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரத்தத்தில் இருக்கவே கூடாது. 140க்கு மேலே எப்போவுமே இருக்கக்கூடாது. இல்லைன்னா ஆர் ரேண்டம் பிளட் குளுக்கோஸ் எப்போவுமே அடிக்கடி பார்க்கும்போது 200 மேலே ரீச் பண்ணிடுது. அதாவது டெய்லியுமே 140க்கு மேலே இருக்கக்கூடாது. இல்லை எப்போவாவது டெஸ்ட் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு 10 டைம் ஒரு 4 டைம் டெஸ்ட் போகிறீங்கன்னா எப்போவுமே அந்த 200ன்னு காட்டுச்சுன்னா நம்ம க்ளோஸ், அதாவது டயபெட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகிட்டோம் சிவியரா அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மெட்டபாலிக் டிஸார்டர். இப்போ நம்ம செகண்ட் வந்து ஹார்ட் டிசீஸை பற்றி பார்க்கலாம். செகண்ட் ஒன் ஹார்ட் டிசீஸ், இதய நோய். இதய நோய்னா என்ன பார்க்கலாமா? இப்போ இதய நோய் வந்து இங்கே 2 வகைப்படுது, சிஹெச்டி, சிவிடி. ஃபர்ஸ்ட் ஒன் சிவிடினா என்ன, இதை பற்றி ஜஸ்ட் 2 லைன் தான் பார்க்க போகிறோம். கார்டியோ வாஸ்குலார் டிசீஸ். கார்டியோ வாஸ்குலார் நோய். கார்டியோனா இதயம், வாஸ்குலார்னா இதய நாளம் நோய். அப்போ இதய நாள நோயை தான் கார்டியோ வாஸ்குலார். இது வாஸ்குலார் தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா? நாளம்னு கேட்கலாம், நாளம்னு எழுதிக்கலாம். இதய நாள நோயை தான் சிஹெச்சிவிடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கவனிங்க, cardiovascular disease CVD is associated with disease of the heart, blood vessel and ரெண்டோட ரிலேட்டட் ஆகுதாமா. ஏதோ இந்த நோய் வந்து 2 விதத்தோட சார்ந்து வருது. ஹார்ட்டோடையும் இதயத்தோடையும் ரத்த குழல்களோடையும் இந்த நோய் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க, பிளட் வெசல்ஸ். ஸோ இந்த நோய் வந்து 2 இடத்தை தாக்குது. ஒன்று இதயத்தை தாக்குது, ரத்த நாளங்களை தாக்குது. என்ன செய்யும்? ரத்த நாளங்கள்ல கொழுப்புகளை போய் அடக்கி செய்யும். அதுதான் கார்டியோ வாஸ்குலார்னு சொல்றோம். ரத்த நாள நோய்னா கொழுப்புகளோ இல்லை ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலேயோ இதயத்துல செல்கள்லாம் செத்து மடிஞ்சு இந்த இடத்துல பிளாக் பண்ணிடும். இதனால் ரத்தம் வந்து அந்த இடத்துக்கு போகாது. அதனால அங்கங்கன்னு பெயின் இருக்கும், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரலாம், திடீர்னு நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்டும் லெஃப்ட் சைடு நெக்கும் லெஃப்ட் லெக்கும் வலிச்சதுன்னா we going to affected by heart disease அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம உடம்புல இடது கழுத்தும் இடது கையும் இடது காலும் வலி இருந்தால் இதய நோய் வரக்கு நிறைய அதுதான் அறிகுறி, இதய நோய்க்கான அறிகுறி. அப்போ காரணம் என்ன? ஒன்று இன்சஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்சிஜன், லோ ஆக்சிஜனுடைய அளவு பத்தாமல் போகிறது. இல்லைன்னா ஃபேட் இன்க்ரீஸ் ஆகி இந்த செல்லை போய் இதை அடைச்சிடுறது. அடைக்கும் போது நம்மளுக்கு சிவிடி அப்படின்னு சொல்லி நான் இதுதான் ஆன்ஜியோ பண்ணுறாங்க. ஆன்ஜியோபிளாஸ்டி அது இதுக்கு தான் பண்ணுறாங்க. ஆன்ஜியோகிராம், ஆன்ஜியோபிளாஸ்டி இது எல்லாமே இந்த நோய்க்காக பண்ணுறாங்க, ஓகேங்களா? தென் நம்ம பார்க்க போகிறது தான் சிஹெச்டி அப்படின்னு ஒரு டிசீஸ். சிஹெச்டினா கரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதுல சிஹெச்டி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரோனரி ஹார்ட் டிசீஸ். கரோனரி இதய நோய். கரோனரி இதய நோய்னா என்ன? ரத்தத்துல பெரிய நாள், நம்ம இதயம் வருது இல்லையா, பாருங்க இந்த நாளமும் இங்க அயோட்டா வருவாங்க, பெருந்தமனி, இதை பாதிக்கும். இதை வந்து நம்ம லெல்லஸ்டர் பார்க்கலாம், கவனிங்க. இது கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போறது ஒரு குழாய். இதுதான் நுரையீரல் சிறை அப்படின்னு நுரையீரல் தமனின்னு சொல்லுவோம். அயோட்டா, நம்ம உடம்புல அந்த அயோட்டா இருக்கிற பெருந்தமனி, மகா தமனின்னு சொல்லுவோம். இதயத்துல இப்படி இருப்பாங்க. இவங்க நல்ல ரத்தத்தை உடம்புக்கு கொண்டு போறது.
இது கெட்ட ரத்தத்தை ஒரு நுரையீரலுக்கு கொண்டு போய் ஆக்சிஜனை வாங்கிட்டு கொண்டு வரது, இது உடம்புக்கு நல்ல ரத்தத்தை கொண்டு போய் உடம்புல சேர்க்குது. அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் என்ன படியறதுன்னா கொழுப்பு படியறது. இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபேட்டு படியறது. ஃபேட் கொழுப்பெல்லாம் போய் இந்த இடத்துல படிஞ்சு இதயத்துல பெரிய அடைப்பு ஏற்படுறதா கரோனரி. கரோனரினா ரெண்டு பெருங்குழலை குறைக்குது. இதயத்தினுடைய நல்ல ரத்தத்தை கடத்திட்டு போற குழாயையும் கெட்ட ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்துட்டு போற ஒரு குழாயையும் ரெண்டு தான் பெருங்குழாய். இந்த ரெண்டு குழாயத்தை வந்து கடத்துறது, கடத்தி அதில் வந்து கொலஸ்ட்ராலை டெபாசிட் பண்ணுறது தான் இந்த சிஹெச்டின்னு சொல்கிறோம். ஸோ கவனிங்க, CHD is the most common form. It is caused by deposition of cholesterol in the blood vessel. ரத்த நாளங்கள், அதாவது இதயத்துக்கு கொண்டு போகிற ரத்த நாளங்களில் வந்து கொழுப்புகளுடைய படிதல், கொலஸ்ட்ராலுடைய படிதலே இந்த நோய்க்கான காரணம். It is usually developed slow over many years beginning from childhood. They may form fatty streak to fibrous complicate plague. அப்படின்னு என்னது? பிளேக் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துது. பிளேக்னா கொழுப்பு அடைப்பு அப்படின்னு சொல்லுவோம். பிளேக்னா ரத்தத்தில் கொழுப்புகள் கலந்து அடக்கிறது. அப்போ இது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு இந்த மாதிரி கொழுப்புகள் போய் உள்ளே போய் சேரும். இது வந்து உடனே நம்மளுக்கு ஏற்படாது. கொழுப்புகள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கி கடைசியில் பிளட்டை வந்து போகிறத பிளாக் பண்ணி நம்ம உடம்புல இந்த மாதிரி நோயை ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்துறது. இட் லெட் டு நேரோவிங் பிளட் வெசல். அப்போ வந்து கொழுப்புகள் போய் சேர்ந்து இதயத்துடைய இந்த அகலமான இதை வந்து குறுக்க செஞ்சிருது. கொழுப்புகள் போய் இப்போ படியும் போது, இப்போ இவ்வளோ பெரிய குழாயில் கொழுப்புகள் படியும் போது இதனுடைய இடம் என்ன ஆயிரும்? ஃபுல்லாக மறைஞ்சிரும் இல்லையா? அப்போ மறைஞ்சு என்ன ஆயிரும்? சுருங்கிடும். இவ்வளோ பெருசு இருக்கிறது ஜஸ்ட் இவ்வளோ பெருசாயிரும். இது எல்லாம் கொழுப்புகள் படிஞ்சு இவ்வளோ பெருசாயிரும். அப்புறம் ஆக்சிஜன் போகிறக்கும் ரத்தம் போகிறக்கும் வழி இல்லாமல் போயிடும். ஸோ இட் லெட் டு நேரோவிங் பிளட் வெசல் லீடிங் ஆஃப் atherosclerosis in large and medium side arteries that supply the heart muscles with oxygen. ஸோ இது நம்ம உடம்புல ஒரு நோயை ஏற்படுத்துதாமா. என்ன செய்யுதுன்னா atherosclerosis அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துது. atherosclerosis. atherosclerosis ஏற்படுது. அப்படின்னு என்ன? இதய நாளங்கள்ல கொழுப்புகள் படிதல். ஸோ இது என்ன பண்ணுது? ரொம்ப பிளட் வெசல் லீடிங் டு atherosclerosis, ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்துறது. கொழுப்புகளை போய் முழுவதுமாக படிய வச்சு நம்மளுக்கு உடம்புல நோயை ஏற்படுத்துது. இதனால் நம்மளுக்கு என்ன வருது? இட் லெட் டு சடன் இஸ்கீமியா அண்ட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். அப்படி ரெண்டு நோய் வந்து இதனால போய் கொழுப்புகள் படிய நம்மளுக்கு என்ன வருதுன்னா இஸ்கீமியா வருது. இஸ்கீமியானா என்ன? ரத்தம் அடையிறது இஸ்கீமியா. ரத்த நாளங்கள்ல ரத்தங்கள் பிளாக் ஆகிறதுக்கு பேரு பிளட் பிளாக்கிங் இன் தி பிளட் வெசல் தட் கால் இஸ்கீமியா. ரத்த நாளங்களில் அடைபடுவதுக்கு பெயரு இஸ்கீமியான்னு சொல்றோம். இது போக இன்னொன்று வருது. என்ன? மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். அப்படின்னா இதய திசுக்கள் அழிதல் இருக்கும். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்னா இதய திசுக்கள் அழிதல். அப்போ இதயத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்னுடைய ஃபங்க்ஷன்ஸ், மசில், கார்டியாக் தசைன்னு சொல்கிறோம்னே, அந்த தசையெல்லாம் செயலிலேருந்து இதய தசைகள் வந்து அழிஞ்சு போயிடும். அப்போ இதயம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ டிஸார்டர் லெவல் ஃபார் பிளட் குளுக்கோஸ் லெவல் ஷுட் பி. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ இந்தியனுக்கு நம்ம இந்தியன் நாளை சேர்ந்தாங்க இல்லையா? ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்கம் வேற. நம்மளோட இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். atherosclerosis ஏற்பட்டு என்ன ஏற்படும்? இஸ்கீமியான ரத்த நாளங்கள் ரத்தத்தில் வந்து குழாயில் அடையிறதும், அப்புறம் டெத் ஆஃப் ஹார்ட் டிஷ்யூ. அதான் இது பார்த்தோம்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் சொன்ன இதய திசுக்கள் வந்து செத்து போகிறது. ஸோ இது எதனாலனா ரத்தத்தினுடைய கொழுப்புகள் போய் அடைக்கிறங்காட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியர்களுக்கு எவ்வளோ கொழுப்பினுடைய அளவு இருக்கணும்? நம்ம இந்தியர்களுக்கு எவ்வளோ கொழுப்புகள் இருக்கணும்னா 200 mg/dL லெஸ்ஸர் தென். அப்போது 200க்கு கீழே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய இந்தியாவுடைய கொழுப்புகள் எவ்வளோ இருக்கும்? நம்மளுடைய உடம்புல அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய உடலினுடைய கொழுப்பு லெவல் எவ்வளோ இருக்கணும்? 200 mg கீழே இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்தியர்களுக்கு. அப்போ நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் எப்போ நம்ம சந்திக்கிறோம்? ஹார்ட் டிசீஸு, அங்கங்கன்னு வலி எப்போ சந்திக்கிறோம் அப்படின்னா 200லேருந்து நம்ம உடம்புல 300 அப்படிங்கிற கொழுப்பு லெவல் அதிகரிக்கும் போது ஹார்ட் டிசீஸ் ஏற்படுது. இதனால் இதய டிசீஸ் ஏற்படுது. ஒருவேளை இதயத்தில் டிசீஸ் ஏற்படாட்டினாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு கை கால் மூட்டுகளில் வலி ஏற்படுது. ஏன்னா ஆக்சிஜன் போல அப்படின்னா தான் அங்கே வலி ஏற்படுது. வலி ஏற்படுற காரணம் என்ன? ஒன்று அங்கே தசை ஒன்று பிறண்டு இருக்கும், இல்லைன்னா ஆக்சிஜன் சப்ளை ஆகாமல் இருக்கும். அப்போ நம்மளுக்கு 200லேருந்து 300 கிராம் வந்து இருந்ததுன்னா we wants to meet the risk. நம்ம கட்டாயமாக ரிஸ்க்கை மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ரிஸ்க் ஃபேக்டர்
என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர், இந்த ஹார்ட் டிசீஸ் வரக்கு என்னென்ன ரிஸ்க் எடுத்தால் கண்டிப்பாக வரும் பாருங்கள். ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, உடம்புல கொழுப்புகள் அதிகரித்தா கண்டிப்பாக ஹார்ட் டிசீஸ் வரும். ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் உள்ள மனிதர்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக ஹார்ட் டிசீஸ் வரும். அன்ட்ரீட்டட் டேமேஜ் பிரெயின் கிட்னி அண்ட் லீட் டு ஸ்ட்ரோக், அதாவது நம்ம ஒரு உடம்புல ஏதாவது ஒன்று ஏற்பட்டு அதை வந்து மருத்துவம் பார்க்காம விட்டாலோ, இல்லை வந்து மூளை வந்து ஏதாவது ஞாபக மறதி, அப்புறம் மூளை வந்து வேலை செய்யலை, தூக்க வருது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலோ கிட்னியும் டேமேஜ் ஆகி மூளையும் டேமேஜ் ஆகுது, அப்புறம் ஸ்ட்ரோக்கை ஏற்படுத்துது. நம்ம மூளையும் டேமேஜ் ஆகி கிட்னி டேமேஜ் ஆகி மூளையில் ரத்த கசிவை ஏற்படுத்துது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. காசஸ், இது எப்படி வருது இந்த இதய நோய் அப்படிங்கிறது? ஹெரிடிட்டி, பரம்பரை வழியாக வருது. டயட் ரிச் இன் சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால், அதாவது அதிக கொழுப்பானதும் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா தெவிட்டிய, அதாவது அதிகப்படியான கொழுப்பு உணவையும் கொலஸ்ட்ராலையும் இருந்ததுன்னா வருது. ஒபிசிட்டி, உடல் பருமன் இருந்தால் வருது. ஏஜ்டு, வயசானவங்களுக்கு வருது. ஸ்மோக்கிங், புகைப்பழக்கம் உள்ளவங்களுக்கு வருது. எமோஷ்னலி ஸ்ட்ரெஸ், ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருப்பாங்க இல்லையா? எமோஷ்னலாக என்ன சொல்கிறோம்? ரொம்ப வந்து அவங்க பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் எமோஷ்னல்னு சொல்கிறோம் இல்லையா? அவங்க கோவம் வர்றது, திடீர்னு கவலைப்படுறது, இந்த மாதிரி இவங்களை உள்ளவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுது எமோஷ்னலாக. தென் இவங்களுடைய சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள் என்ன? ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு வாங்கறதுக்கு சிரமமாக இருக்கும். ஹெட்ஏக், தலைவலி. டயர்ட்னஸ், ரொம்ப சோர்வாக இருக்கும். டைசினஸ், தலை சுற்றல். செஸ்ட் பெயின், மார்பு வலி. ஸ்வெல்லிங் ஆஃப் லெக்ஸ், கால்கள் வீக்கமடைதல். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்ஸ், இறைப்பையிலி குடல்லி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற ஃபீலிங். பாத்ரூம் போயிருப்போம், பட் இருந்தாலும் வயிறு எல்லாம் பெரட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹார்ட் டிசீஸ் வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னா வாழ்க்கை வந்து கரெக்டான பாதையில் வாழாமல் வேறு ஏதாவது ஸ்மோக்கிங், ஆல்கஹால், நினச்ச நேரம் சாப்பிட்றது, இந்த நிலையெல்லாம் சொல்கிறாங்க. எக்ஸசிவ் ஆல்கஹால் கன்சப்ஷன், அதிகமாக ஆல்கஹால் ட்ரங்க் பண்ணாலும் ஏற்படுது. ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடல் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் இந்த ஹார்ட் டிசீஸ் வந்து வருது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம தேர்டு டிசீஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு இது பார்க்கலாம். தேர்டு டிசீஸு, தேர்ட் ஒன் அல்சீமர் டிசீஸ். தேர்ட் ஒன் அல்சீமர் நோய். அல்சீமர் டிசீஸுங்கிறது என்னன்னா மறதி நோய். சரிங்களா? இது மெட்டபாலிசம் தான். இது வந்து அல்சீமர்னா ஒரு சயின்டிஸ்ட், அவரு கண்டுபிடிச்ச நோய் தான் இது. ஸோ கவனிங்க, மெயின்லி இது அல்சீமர் காஸ்டு பை, ஏன் நம்ம உடம்புல இது கம்மி ஆகுது, என்ன நோய் இது ஏற்படுது? அல்சீமர்னா ஒரு சயின்டிஸ்டோட பேரு. இந்த டிசீஸ்க்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம், என்னன்னா டெமென்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. டெமென்ஷியா அப்படின்னா மறதின்னு அர்த்தம். டெமென்ஷியான்னு என்ன? மறதி. டெம்பரவரி ஆர் பெர்மனன்ட், தற்காலிக அல்லது நிரந்தர மறதி நோயை தான் இந்த டெமென்ஷியான்னு சொல்கிறோம். இது வந்து அல்சீமர் கண்டுபிடிச்சாரு, அதனால இந்த நோய்க்கு அல்சீமர் நோய்னு பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? இது எதனால ஏற்படுதுன்னா, நம்ம மூளைக்கு தேவையான, நம்ம பிரெயினுக்கு தேவையான ஒரு நரம்பு கடத்து பொருள் இருக்காங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இல்லை நரம்பு கடத்து பொருள்னு சொல்லுவாங்க. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு என்ன அர்த்தம்? நரம்பு கடத்து பொருள். நரம்பு கடத்து பொருள், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அசிட்டில் கோலைன். அசிட்டில் கோலைன் அப்படின்னு ஒரு நரம்பு கடத்து பொருள் நம்ம உடம்புல இருக்காங்க, நம்ம மூளைக்கு தேவையானது. இதனுடைய வேலை என்னன்னா சிக்னல்ஸ் ஆஃப் த பிரெயின். இதனுடைய வேலை என்ன? சிக்னல்ஸ் ஆஃப் த பிரெயின். சிக்னல்ஸ் ஆஃப் தி பிரெயின். பிரெயினுக்கான சமிக்கை. சமிக்கைன்னா சிக்னல் தான் சமிக்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மூளைக்கான சமிக்கை பணிகளை செய்கிறது. மூளைக்கான சமிக்கை பணிகளை செய்கிறது. இட் இஸ் காசஸ் சிக்னலிங் ஆஃப் த பிரெயின். நம்ம மூளைக்கு சிக்னலை கொடுக்கறது. நம்ம வந்து பார்த்தா ஒரு பொருளை பார்த்தா சேரா, ஒரு பொருள் பார்த்தா டிவி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் இந்த அசிட்டில் கோலைன்னு சொல்லுவோம். இது நரம்பு கடத்து பொருள். நம்ம பாடியில இது டெஃபிஷியன்சி ஆகும்போது ஏற்படும் நோய் தான் அல்சீமர் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. அல்சீமர் நோய் என்பது என்ன? லெஸ் ப்ரொடக்ஷன் ஆர் டிஃபெக்ட் ஆஃப் அசிட்டில் கோலைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன் த பிரெயின். அல்சீமர் நோய் என்பது என்ன அப்படின்னா, நம்மோட மூளையில் அசிட்டில் கோலைன் நரம்பு கடத்து பொருள் குறைபாடு அல்லது சிதைவு, இதுவே அதற்கான காரணம். எஸ்பெஷலி இந்த நரம்பு கடத்து பொருள் நம்ம உடம்புல எங்க வேலை செய்யுது, எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம மூளை 3 பகுதி இருக்கு, தெரியுமா எல்லாத்துக்கும்? செரிப்ரம், 3 பார்ட். செரிப்ரம் பெருமூளை,
செரிபெல்லம் சிறுமூளை, சிறுமூளை. அடுத்தது மெடுல்லா ஆப்லாங்கா முகுளம், மெடுல்லா ஆப்லாங்கா முகுளம் அப்படின்னு மூளையில 3 பகுதி இருக்கு. அப்ப எங்க இது பெருமூளை, இது ஃபுல்லா பெருமூளை, இது சிறுமூளை, இது முகுளம். சரிங்களா? முகுளம் அதாவது என்னுடைய ஒரு வேலை மட்டும் சொல்றேன். செரிப்ரம் தான், பெருமூளை தான். ஒருத்தன் பெருமூளையில் அடிப்பட்டா கோமா ஸ்டேஜ் தான் போகணும். ஓகேங்களா? நம்மளோட தூங்கும்போது நம்ம மூளையும் தூங்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது இந்த மூளை கிடையாது. பெருமூளை தூங்காது, பெருமூளை தான் ரொம்ப ஆக்டிவிட்டியா இருக்கும். பெருமூளை என்ன வேலையெல்லாம் செய்யுது? இன்டெலிஜென்ட், மெமரி, கம்யூனிகேஷன், ரீசனிங் போன்ற பல வேலை செய்யுது. காரணம் காரியம் அறிதல், நினைவாற்றல், செயலாற்றல், அப்புறம் அறிவு கூர்மை, இந்த மாதிரி நம்ம ஞாபகம் எல்லாமே, ஞாபகம் ஒரு அறிவு எல்லாமே கொடுக்கறது இந்த பெருமூளை. அப்போ பெருமூளையில் இருக்க, பெருமூளையில் தான் நிறைய சிக்கலான தொகுதிகள் இருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கிறது தான் அசிட்டில் கோலைன். இப்பதான் அந்த நரம்பு கடத்து பொருள். மூளைக்கு மேல நிறைய சுருக்கங்கள். மூளையினுடைய எடை பார்த்தீங்கன்னா 1.36 கிராம். அந்த எடை தான். மூளை யாருக்கு அதிக வெயிட் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு ஞாபக மறதி இருக்காது, ஞாபக மறதி ஏற்படும். காரணம் மூளையில நிறைய சுருக்கங்கள் இருக்கும். அந்த சுருக்கங்கள் எடை அதிகமாகும் போது விரியும். அப்ப அதனால பிளாட்டா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா சிக்கலான தொகுதிகள் இருக்காது. அதனால ஞாபக மறதி நம்மளுக்கு அடிக்கடி வரும். இதே நம்மளுடைய மூளை வந்து மேல நிறைய சுருக்கங்களோட நிறைய ஃபோல்ஸ் இருந்துச்சுன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். அது தெரிஞ்சுக்கோங்க சயின்டிஃபிக்கா. அப்ப நம்ம பெருமூளை தான் ஞாபகத்துக்கு கொடுக்குது. அப்ப இந்த அசிட்டில் கோலைன் நம்ம உடம்புல சிக்னல் செய்யுது, அதாவது ஒரு பொருளை பார்த்துனே ஐடென்டிஃபை பண்றது. அப்ப இதுக்கு பெருமூளை. அப்ப இந்த பெருமூளையில இந்த அசிட்டில் கோலைனுடைய சிதைவு தான் இந்த அல்சைமர். சிறுமூளை தான் தூக்கத்தின் மையம். நம்ம தூங்கும் போது மூளையும் தூங்குதுன்னு சொல்றாங்க, அதுதான் இந்த செரிபெல்லம், சிறுமூளை. ரெண்டாவது மெடுல்லா, உயிர் முடிச்சு, முகுலத்தை உயிர் முடிச்சுன்னு சொல்றாங்க. பின்னாடி இருக்குது. ஏன் உயிர் முடிச்சுன்னு சொல்றாங்கன்னா முகுலத்துல இருந்து இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் டைரக்டா நரம்பு கனெக்ஷன், நர்வ்ஸ் கான்டாக்ட் வந்து டைரக்டா இருக்கு. அதனால அங்க அடிப்பட்ட உடனே இதயமும் நுரையீரலும் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் செயலிலேருந்து நம்ம உடம்புல இறப்பை ஏற்படுத்துது. ஓகேங்களா? அப்போ இதுதான் அதுக்கான ரீசன். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் என்ன? அல்சைமர்னுடைய அறிகுறிகள் என்ன? மென்டல் டல்னஸ், மனசோர்வு. அடுத்து கன்ஃபியூஷன் இந்த ஈவினிங் ஆர், மாலை நேரங்களில் மனக்குழப்பம். ஏன்னா காலையில் நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம். மாலை நேரங்களில் மைண்டு வந்து என்ன செய்யும், ரொம்ப வந்து வேலை செஞ்சு டயர்ட் ஆகும்போது நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். தென் டிப்ரெஷன், மன அழுத்தம். ஹாலுசினேஷன், மாயத்தோற்றம். அடுத்து பரானியா. பரானியா அப்படின்னா பிரம்மை. பரானியான என்ன? சித்த பிரம்மைன்னு சொல்லுவாங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறது. அடுத்தது வேண்டரிங். வேண்டரிங்னா அலைகிற தோற்றம், ஏதாவது கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். அடுத்தது லாஸ் ஆஃப் மெமரி. அப்படின்னு என்னது? லாஸ் ஆஃப் மெமரினா மறதி, ஞாபகம் இழத்தல். இது வந்து நம்ம உடம்புல ஏற்படுத்துது. அடுத்தது ஸ்ட்ரோக் பற்றி பார்க்கலாம். ஃபோர்த் நம்ம பார்க்க போகிறது என்ன? ஸ்ட்ரோக். அடுத்த டிசீஸ் ஸ்ட்ரோக்னா என்ன? ஸ்ட்ரோக் மூளையில் ரத்த கசிவு, அதுதான் ஸ்ட்ரோக். மூளையில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு ரத்த கசியறது, இல்லைன்னா பிளட் பிளாக் ஆகிறது ஸ்ட்ரோக்னு சொல்றோம். கவனிங்க. It is a medical conditions in which poor blood flow to the brain. As a result, brain cell death. There are 2 types of stroke. நான் மூளையில செல்கள் இருக்காங்க. அந்த செல்லுக்கு பேரு எபெண்டிமல் செல்ஸ் ஆர் parenchyma cells. நம்ம மூளையில் இருக்கிற செல்லுக்கு பேரு எபெண்டிமல் அல்லது parenchyma அப்படின்னு சொல்ற உயிருள்ள செல்கள் நம்ம உடல்ல வாழுது. இட்ஸ் a living cell. இதான் நம்ம மூளையை உருவாக்குற செல். சரிங்களா? எபெண்டிமல் செல்ஸ் ஆர் parenchyma செல். இந்த செல்லு இறந்து போறங்காட்டி தான் இந்த நோய் ஸ்ட்ரோக் ஏற்படுது. எப்படி பார்க்கலாமா? இப்போ நம்மளுடைய மூளை ஓகே, இதுல பெரிய டியூப் போகுது, அதாவது நரம்புகள் போகுதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய சிக்கலானது இருக்கு. நம்ம ஒன்று மட்டும் வரைகிறேன். இந்த ஒன்றுல இந்த செல்கள் ஸ்டார் எல்லாம் போடுறது செல்லு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது எபெண்டிமல் செல்ஸ் ஆர் parenchyma செல். சரிங்களா? இதான் parenchyma செல். இந்த செல்ல மூளைக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்கும். போகும்போது ஆக்சிஜனை கொண்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ ஆக்சிஜனை சுவாசிச்சு இந்த செல்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ
மூளையானது மூளையில் ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த செல்கள் மூச்சு திணறி செத்துரும். இல்லையா ஆக்சிஜன் ஓவரா இன்க்ரீஸ் ஆகும்போது மூச்சு முட்டி இது செத்து போயிடும். அப்போ ஆக்சிஜன் வந்து அதிகமானாலும் கம்மியாகவும் மூளைக்கு போகும்போது என்ன ஆகுறது, செல் வந்து இறந்து போகிறது. இதுதான் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏற்பட்டு இந்த ஸ்ட்ரோக்கை 2 வகையாக பிரிக்கிறோம். என்னன்னா ஒன்று இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், இன்னொன்று ஹீமார்ஹேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு 2 வகைப்படுத்துகிறோம். சரிங்களா? ஸ்ட்ரோக்ஸ் ஆர் 2 டைப்ஸ். ஒன்று ischemic strokes, ischemic, இன்னொன்று hemorrhagic. ischemic ஒன்று, ஹீமார்ஹேஜிக் அப்படிங்கிற 2 ஸ்ட்ரோக். இஸ்கீமிக்னா என்னன்னா ரத்தம் அடைக்கிறது. அப்போ மூளையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்போது செல்லு செத்து அது நகர முடியாமல் ரத்தம் அந்த இடத்துல போக முடியாமல் ரத்தம் அப்படியே உறைஞ்சு அந்த இடத்துல கட்டி கட்டி ஆகி மூளையை நரம்பு வீக்கம் அடைஞ்சு ஏற்படுற ரத்தம் போகாமல் இருக்கிறது இஸ்கீமிக். இதே ஹீமார்ஹேஜிக்னா இதே ஆக்சிஜன் பற்றாக்குறையில் செல்லில் செத்து அந்த இடத்துல வந்து கேஸ் ஃபில் ஆகி டியூப்ல இருந்து ஏதாவது இடத்துல ஓட்ட விழுந்து ரத்தம் வெளியே கசிஞ்சு வரையிறது. அதான் டைரெக்டாக போகாமல், அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரத்தம் வந்து இப்படி தானே போகணும், இப்படி போகாமல் இங்கே ஹோல்ஸ் இருக்குமா என்ன ஆகும், ரத்தம் இப்படி போகிற ரத்தம் இப்படி வந்துடும் இல்லையா? ஸோ பின்னோக்கி இப்படி வரும்போது இந்த ஹீமார்ஹேஜிக். ஹீமார்ஹேஜிக்னா ப்ளீடிங் இன் அ பிரெயின், தட் இஸ் கால் ஹீமார்ஹேஜிக் ஸ்ட்ரோக். அப்போ மூளையில் ரத்த கசிவு ஹீமார்ஹேஜிக், மூளையில் ரத்த அடைப்பு இஸ்கீமிக் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எந்த மூளையை தாக்குதுன்னா செரிப்ரம், பெருமூளையை தான் தாக்குது. கவனிங்க, the main causes of stroke that oxygen carrying capacity of brain is has low. மூளையில் ரத்தத்தில் ஆக்சிஜன் கம்மியாக போனால் இந்த ஸ்ட்ரோக் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. These affect the part of cerebrum which loss of memory, muscle controls in their activities. ஸோ இந்த ஸ்ட்ரோக் ஏற்படும் போது ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாமே ஃபஸ்ட் நம்ம உடம்புல என்ன, லாஸ் ஆஃப் மெமரி, மறதி ஏற்பட்டு பெருமூளையை தாக்கி, ஏன்னா பெருமூளையில் நிறைய சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலை தாக்கி மறதியை ஏற்படுத்தி அப்புறம் வந்து நம்ம தசைகள் உடம்புல பார்த்தீங்கன்னா மசில்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்மளுடைய பெருமுனை சிறுமுனை செய்கிறாங்க. அது 2ஐயும் பிளாக் பண்ணி நம்ம உடம்புல ஆக்டிவிட்டி, தசை ஆக்டிவிட்டி, அதாவது கையில் எடுத்தால் கை அப்படியே லூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பாடியில் உருவாக்குது. ஸோ என்னுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பேரலைசிஸ் இன் ஒன் சைட் ஆஃப் த பாடி, ஒரு பக்கவாதம் ஏற்படுது, அதாவது கை கால் ஒரு சைடாக இழந்துடுறது, அதனுடைய மசில் ஆக்டிவிட்டி லாஸ் ஆகும். அப்புறம் ஸ்டிஃப்னஸ் பிடிப்பு, அப்புறம் டபுள் விஷன், ஒரு பொருள் 2ஆக தெரியும், அப்புறம் இரட்டை பார்வைன்னு சொல்லுவோமே அது, ஸ்லர்டு ஸ்பீச், தெளிவற்ற பேச்சு, திக்கி பேசுறது, நம்னஸ்னா மரத்து போறது, நம்னஸ் அப்படின்னு மரத்து போதல், உணர்வில்லாமல் போகுதுன்னு சொல்றோம். கில்லுன்னா உணர்வே இல்லாமல் இருக்குமே, அதான் மரத்து போறது. அப்புறம் பின்ஸ் அண்ட் நீடில் சென்சேஷன், ஊசியில குத்துதல் போன்ற உணர்வு, இந்த உணர்ச்சிகள்லாம் இருக்கும்போது தான் இதனால தான் ஸ்ட்ரோக் வந்து நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கேன்சர் அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேன்சர். 5th ஒன், புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. கேன்சர்னா என்ன, இதுதான் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். கவனிங்க, கேன்சர் அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. கேன்சருங்க என்ன வார்த்தை, லத்தீன் வார்த்தையில் கிராப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கிராப் அப்படின்னா கட்டி அப்படின்னு அதை குறிக்கிறது. நண்டு அப்படின்னா கிராபை சொல்லுவோம். ஸோ கவனிங்க, இட் இஸ் ஸ்டடி ஆஃப் கேன்சரை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் என்னன்னா ஆன்காலஜி. கேன்சரை பற்றி படிக்கிற படிப்புக்கு என்ன பேர், ஆன்காலஜி. ஆன்காஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா டியூமர், கட்டின்னு அர்த்தம். இல்லை ஆன்காலஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இல்லை ஆன்காஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், டியூமர், கட்டி. ஆன்காஸ் அப்படின்னா கட்டின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, கவனிங்க. கேன்சர் இஸ் அன் அப்நார்மல் அண்ட் அன்கண்ட்ரோல் ஆஃப் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் தட் இன்வேட் அண்ட் டெஸ்ட்ராய் சரௌண்டிங்ஸ் டிஷ்யூஸ் ஃபார்மிங் அ டியூமர் ஆர் நியோபிளாசம். அதாவது நம்ம உடம்புல செல் பிரிதல் நடக்குது. உடல் செல் பிரிதலுக்கு என்ன பேர் சொன்னேன், மைட்டாசிஸ். உடல் செல் பிரிதலுக்கு என்ன பேரு, மைட்டாசிஸ். அப்போ உடல்ல வந்து மைட்டாசிஸ் செல் பிரிதல் ஒழுங்கில்லா நிலையில நடக்கும்போது, மைட்டாசிஸ் உடல் செல் பிரிதல் வந்து நம்ம உடம்புல இப்போ ரத்தம், ஒரு எக்ஸாம்பிள் ரத்தம் 120 நாளுக்கு அப்புறம் ஆர்பிசி நம்ம உடம்புல செத்து புது செல் முளைக்கும். அப்போ அது செத்து போய் வெளியே போகாம உடம்புல ஏதாவது ஒரு இடத்த ஆக்கியபை பண்ணிக்கிச்சு அப்படின்னா இதுதான் மைட்டாசிஸ். செல் வந்து கரெக்டாக பிரிஞ்சலை, துண்டு துண்டா ஆகலை, அதாவது வால்ல இருந்து வெட்டணும். இப்போ அந்த செல் இருக்கு,
இந்த செல் இதோட வெட்டி வெளியேறினா தான் செத்தது. ஒருவேளை இதோட வெட்டாம இங்கோட வெட்டினா இது இங்கே தங்கிடும், இதுதான் வெளியே போகும். அப்போ இந்த மாதிரி செல்கள் பாடியில தங்கி இது நேச்சுரலாகவே நடக்கலாம். எப்படின்னா ஸ்மோக்கிங்னாலேயோ அப்புறம் வந்து ஆல்கோஹால்னாலேயோ என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னாலேயோ இதெல்லாம் நடந்தால் நம்ம உடம்புல இந்த மாதிரி நடக்கும். அப்போ மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அன்கண்ட்ரோலாக ரொம்ப நடந்தாலும் இல்லை நடக்காமல் இருந்தாலும் ஏற்படுற ஒரு புதிய கட்டி அதுதான் வந்து நியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்றாங்க? நியோபிளாசம். நம்ம உடம்புல வந்து ஒரு புதிய கட்டி உருவாயிருக்கும். சரிங்களா? அதுதான் கேன்சர். கேன்சர் இஸ் அ பெயின்லெஸ், வலி இல்லாத ஒரு கட்டி. It is a heterogeneous group of cells that do not respond to the normal cell divisions. The cancer cells are migrate to distant part of the body, affect new tissues. This process is called metastasis. அப்ப மெட்டாஸ்டேசிஸ்னு ஒரு ப்ராசஸை பற்றி சொல்றாங்க. மெட்டாஸ்டேசிஸ். ஸோ மெட்டாஸ்டேசிஸ்னா என்னன்னா நம்ம உடம்புல ஏற்படுற செல் கண்ட்ரோல், செல் வந்து பிரிஞ்சு போய் அந்த செல்கள் என்ன ஒரு இடத்துல போய் ஆக்கிபை பண்ணி இந்த செல்கள் உடம்புல படையெடுக்குது, இன்வேட் ஆகி மற்ற உறுப்பையும் போய் பாதிச்சு அங்க இருக்கிற நல்ல செல்லையும் சாகடிச்சு அதோட போய் கூட்டு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு ஒரு கட்டி மாதிரி உருவாகுது. இது வந்து புதிய செல்லா உருவாகி கட்டியா உருவாகுது. இதுக்கு பேர் தான் மெட்டாஸ்டேசிஸ். ஏதேனும் ஒரு நோய், புற்றுநோயானது இறந்த செல்களானது மற்ற உறுப்புகளின் மீது செயல்பட்டு அந்த செல்லையும் இறக்க செய்து ஒரு கட்டிகை போல வாழுவதே மெட்டாஸ்டேசிஸ் நிலை அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் மெட்டாஸ்டேசிஸ்? இட் இஸ் a heterogeneous group of cell. They do not respond to the normal cell divisions. The cancers cells migrate to distant part of the body, affect new tissues. This process is called metastasis. The frequent site of metastasis. Metastasis எந்தெந்த இடத்துல நடக்குதுன்னா frequent நுரையீரல், lungs, bones, எலும்பு, liver, கல்லீரல், skin, தோல், அப்புறம் மூளை, பிரெயின், இந்த இடத்துல என்ன செய்யுது? இது வந்து ஆக்கிபை பண்ணி அந்த இடத்துல வளர்ச்சி அடையுது. ஓகே, இதனுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் டியூமர் பத்தி பார்க்கலாம். கட்டிகளுடைய வகை. ஸோ இது என்னென்ன கட்டிகள் இருக்குன்னு பார்க்கலாம். கட்டிகள் ரெண்டு வகைப்படுது. ஒன்று பெனிங் டியூமர் அப்படின்னா பரவாத கட்டி. ரெண்டாவது மெனிங். பரவும் அல்லது கொடிய. சரிங்களா? ஒன்று பரவும், ஒன்று பரவாத கட்டி. ஸோ பெனிங் டியூமர் அப்படின்னா என்ன கவனிங்க. ரிமைனிங் கன்ஃபைன்டு த ஆர்கன் அஃபெக்ட் அண்ட் டு நாட் ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பில் ஆக்கிபை பண்ணி ஒரு கட்டி மாதிரி உருவாகி அந்த இடத்த மட்டுமே அது சுற்றி இருக்கும். அதுதான் வந்து பரவாத கட்டி. அந்த ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல இருந்து மற்ற உறுப்பு என்ன செய்யாது? தாக்காது. மெனிங் டியூமர் அப்படிங்கிறது mass of proliferation cells which grow very rapidly, invading and damaging the surrounding normal tissues. அப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு இடத்துல ஏற்பட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே பருவு வருது, அதே மாதிரி அந்த இடத்த அப்படியே பாதிச்சு அப்படியே அடுத்தடுத்த ஆர்கனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதா மெனிங் டியூமர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து உடம்புல வந்து படையெடுப்பவை போல பரவக்கூடியதா இருக்கு. இப்போ பெனிங் டியூமர், அதாவது இந்த மெனிங் இருக்கிற இந்த கொடிய கட்டி 3 வகைப்படுது. என்னென்ன வகை வந்து பார்க்கலாமா? இது வந்து மூணா கிளாசிஃபை பண்றாங்க. எதைய? இந்த பரவும் கட்டிய மூணா. ஒன்று கார்சினோமாஸ். ஸோ கார்சினோமானா என்ன? ஸோ கவனிங்க, கார்சினோமா அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அரைசஸ் ஃப்ரம் எபித்தீலியல் அண்ட் கிளாண்டுலர் செல். நம்ம உடம்புல எபித்தீலியல் மற்றும் கிளாண்டுலர் டிஷ்யூஸை பாதிக்கிறது. அதாவது எபித்தீலிய செல்களையும் எபித்தீலியம் மற்றும் சுரப்பு செல்கள் பாதிக்கிறது தான், சுரப்பு திசுக்களை பாதிக்கிறது தான் சார்கினோமான்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் எபித்தீலியல் செல் எந்த உறுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நுரையீரல், கல்லீரல், அப்புறம் உணவு குழாய், ஈசோஃபாகஸ், இவங்களை எபித்தீலியல். கிளாண்டுலர்னா ஹார்மோன்கள், கணையம், கல்லீரல், அவங்களும் கிளாண்டுலராக இருக்காங்க. அப்புறம் பிட்யூட்டரி சுரப்பு, இதயத்துக்கு மேலே இருக்கிற தைமஸ், இந்த மாதிரி கிளாண்டெல்லாம் கிளாண்டுலர் டிஷ்யூன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கார்சினோமா அப்படிங்கிறது எந்த உறுப்பை தாக்கும்? இந்த இன்க்ளூட் கேன்சர் ஆஃப் ஸ்கின், லங்ஸ், ஸ்டொமக் அண்ட் பிரெயின் எக்ஸெட்ரா. அப்படின்னா இது 85% வந்து உள்ளுறுப்பை மட்டுமே பாதிக்கிறது. கார்சினோமா அப்படின்னா மென்மையான உறுப்புகளை தாக்கும் புற்றுநோய். சாஃப்ட் ஆர்கன், எக்ஸாம்பிள் இன்டர்னல் ஆர்கன்,
பக்கல் கேவிட்டி, வாய், வாய்க்குழி, அப்புறம் கல்லீரல், மண்ணீரல், கணையம், இவங்களாம் எலும்பு இருக்கா? எலும்பு கிடையாது, அது வெறும் மசில், வெறும் தசைகள். அப்போ இந்த தசையை சேர்ந்த உறுப்பை பாதிக்கிறது தான் இது, எலும்பில்லாத உறுப்பை பாதிக்கிறது தான் இந்த கார்சினோமா. இப்போ தோல் பாருங்க, இங்கே என்ன இருக்குது? எலும்பு கிடையாது தோலில், இல்லையா? ஆனால் கை உள்ளுறுப்பில் ஏதாவது எலும்பு இருக்கா? கிடையாது. கிட்னியில் ஏதாவது எலும்பு இருக்கா? நோ, எல்லாமே மசில். அப்போது உறுப்பையும், அதாவது மென் தசைகள் உறுப்புகளை பாதிக்கும் ஒரு புற்றுநோய் தான் கார்சினோமா. இது மனிதனை 85% இது தாக்குது கார்சினோமா. சரிங்களா? இப்போ ரெண்டாவது போலாமா? ரெண்டாவது வந்து சார்கோமா. ரெண்டாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா சார்கோமா. சார்கோமா அப்படிங்கிறது எலும்பை தாக்குற நோய். எலும்பை போன்ற சார்கோமா, எலும்பை போன்ற உறுப்பு இருக்கிற இடத்தை பாதிக்கிறது தான் இந்த சார்கோமா. இது எந்தெந்த திசுக்களை பாதிக்குதுன்னா கனெக்டிவ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூஸ், இணைப்பு திசுக்கள், தசை திசுக்களை பாதிக்கும். இணைப்பு திசுக்களை, தசை திசுக்களை பாதிக்கும். இப்போ பாருங்க, நம்ம எலும்பு மேல என்ன இருக்கு? சதை இருக்கா? கை கால் மேல எலும்பு மேல இருக்கு சதை இருக்கு, அதை பாதிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காது மடல் பாருங்க, எலும்பாற்றுக்குள்ள எங்க தொட்டு பாத்தீங்கன்னா திரும்ப எலும்பு, அது பாதிக்கும். எலும்பு மேல வர புற்றுநோய். கனெக்டிவ் டிஷ்யூஸ் எல்லாம் நம்ம எலும்பெல்லாம் இணைப்பு திசுக்கள் தான். மஸ்குலர்ல டெண்டான் மசில், தொடையில இருக்கிற தசை கெட்டியா இருக்குல்லையே, அதுதான் டெண்டான்னு சொல்றோம், அதுதான் இந்த மஸ்குலர். அப்ப அந்த இடமெல்லாம் எலும்புகள் அங்க பிணைஞ்சிருப்பாங்க, அப்ப அது பாதிக்கிறது அந்த சார்கோமா. இந்த சார்கோமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் 1% மட்டும்தான் மக்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. தென் பாத்தீங்க அப்படின்னா லுகேமியா. லுகேமியா அப்படின்னா மூணாவது வகை. மூணாவது லுகேமியா. லுகேமியானா ரத்த புற்றுநோயை தான் லுகேமியான்னு சொல்றோம். blood cancer is also called as leukemia. So these are characteristics by an increasing of formation of WBC. நம்ம உடம்புல WBC வெள்ளை அணுக்களினுடைய அதிகரிப்பால் உடம்புல WBC ஓவரா செக்ரெட் ஆச்சுன்னா ரத்த புற்றுநோய் ஏற்படும். இது வந்து பாத்தீங்கன்னா WBC நம்மளுக்கு எங்க உருவாகுது? நம்மளுக்கு போன் மேரோ, எலும்பு மஜ்ஜையில் உருவாகுதா? எலும்பு மஜ்ஜையும் பாதிக்கும். அப்புறம் லிம்ப் நோட்ஸ், நிணநீரையும் பாதிக்கும். லிம்ப் நம்மள உடம்புல எங்கெங்க லிம்ப் நிணநீர் முடிச்சுக்கள் இருக்கும் அங்க எல்லாம் பாதிக்கிறது அந்த லுகேமியா. அப்ப நிணநீர் முடிச்சுக்களையும் எலும்பு மஜ்ஜையும் பாதிக்கும். எலும்பு மஜ்ஜையில தான் WBC RBCல உற்பத்தி ஆகுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஓவரா WBC உற்பத்தி ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரத்த புற்றுநோய் வருது. சரிங்களா? ஸோ increase secretion or increase production of WBC cause லுகேமியா. WBCயின் அதிக உற்பத்தி லுகேமியா ரத்த புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. இதுதான் பிளட் கேன்சர்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ ஒரு டூயினோ கொடுத்துருக்காங்க, கவனிங்க. மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கேன்சர் விச் ஆல்சோ அஃபெக்ட் சில்ட்ரன் பிலோ 15 years. பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த லுகேமியான்னு சொல்ற இந்த பிளட் கேன்சர் அதிகமாக 15 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகளையே பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் தனியாக ஒவ்வொன்றும் ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? கேன்சருக்காக ஒரு ஹோம் மாதிரி அமைச்சு குழந்தைகள தான் நிறையா இருப்பாங்க. அப்போது குழந்தைகள் லுகேமியா அப்படிங்கிறவங்க 15 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கும் போதே இல்லை வயிற்றுக்குள்ளே என்னவோ வந்து RBC உற்பத்தி WBC உற்பத்தி அதிகமாயிரும். இதனால அவங்க பிறக்கும் போதோ இல்லை 6 வயசு 7 வயசுலேயே ரத்த புற்றுநோயாளிகளாக மாறிடுறாங்க. அப்போ ரத்த லுகேமியா யார் அதிகமாக தாக்குதுன்னா 15 கீழே உள்ள குழந்தைகளையே தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கார்சினோஜெனிக் ஏஜென்ட். புற்றுநோயை ஏற்படுத்தும் காரணிகள் யார் யார் அப்படின்னா பாருங்க, ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல், பீட்டல் அண்ட் டொபாக்கோ சூவிங் வெத்தலை புகையிலை சவைக்கிறவங்க, அப்புறம் ஹை எக்ஸ்போஷர் ஆஃப் சன்லைட் சூரிய ஒளி அதிகமாக மேலப்பட்ட ஸ்கின் கேன்சர் வரும், நிக்கோட்டின், கெஃபீன், கம்பஷன் ஆஃப் கோல் அண்ட் ஆயில். நிக்கோட்டின் பார்த்தீங்கன்னா சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின்னு சொல்லுவாங்க. அது கேஃபீன் இந்த காஃபி ஓவரா காஃபி குடிக்கிறவங்களுக்கு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பஷன் ஆஃப் கோல் அண்ட் ஆயில் எண்ணெய், அப்புறம் அப்புறம் நிலக்கரியில் அதிகமாக எரியும் போது நம்ம அங்கே போய் பக்கத்தில் நின்றாலோ அந்த சுரங்கத்தில் வேலை செய்வர்களோ கண்டிப்பாக நுரையீரல் புற்றுநோயை பாதிப்பாங்க. பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள், அப்புறம் ஆஸ்பெஸ்டாஸ்னா கல்நார் சுண்ணாம்பு போலவே இருப்பாங்க அவங்க, நிக்கல்னு ஒரு வேதிப்பொருள், டைஸ் கெமிக்கல்ஸ் இருக்கிற டை சாயங்கள் அது மூலிமா,
ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர், அதாவது செயற்கை சர்க்கரை அது சாப்பிட்டாலும் நம்மளுக்கு புற்றுநோய் வரும். அடுத்து ரேடியேஷன், கதிர்கள், ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் மேலே பட்டாலும் புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்டம்ஸ், இதனுடைய அறிகுறிகள் என்ன? புற்றுநோயுடைய அறிகுறி ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், அதிகமாக வேர்க்கிறது. நியூ லம்ஸ் ஃபார்மேஷன், உடலில் புதிய கட்டி உருவாகிறது. அப்நார்மல் ப்ளீடிங், தேவையற்ற ரத்தப்போக்கு. குரோனிக் காஃப், நாள்பட்ட இருமல். கால்குலி ஃபார்மேஷன், கிட்னியில் கல் உருவாகிறது, ஸ்டோன் ஃபார்மேஷன். அப்புறம் இரிட்டேஷன் இன் கிட்னி, பீனிஸ், வஜினல் ஆர்கன், இனப்பெருக்க உறுப்புகள், சிறுநீரகங்களில் இதில் வந்து அரிப்பு எடுக்கிறது, அரிக்கிறது, எரிச்சல் எடுக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா கேன்சர் வந்து அறிகுறின்னு சொல்கிறாங்க. கேன்சர் ஹேவ் 4 ஸ்டேஜ், எல்லாத்துக்குமே செகண்ட் தேர்ட் ஸ்டேஜில் தான், செகண்ட் முடிவுலையும் தேர்ட் ஸ்டார்டிங்லேயே எல்லாத்துக்கும் தெரியுது. அதனால தான் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஓகேங்களா? கேன்சருக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். புற்றுநோய்க்கு எடுக்கக்கூடிய டெஸ்ட் என்னென்ன பரிசோதனை செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிடி ஸ்கேன், படிச்சிருக்கீங்களா? இந்த சிடின்னு சொல்லலாம், சிஏடின்னு சொல்லலாம். அப்படின்னா கம்ப்யூட்டட் ஆக்சியல் டோமோகிராஃபி, சிஏடி இல்லைன்னா கம்ப்யூட்டர் டோமோகிராஃபின்னு எழுதலாம். ரெண்டாவது எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங், எம்ஆர்ஐ. அடுத்தது எண்டோஸ்கோபி, எண்டோஸ்கோப்பினா குடல்ல ரிசர்ச் பண்றது, நம்ம குடல்ல வந்து ஏதாவது ஆபத்து இருக்குதா அப்படின்னு கண்டறியறதுக்காக. சரிங்களா? குடல்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் எண்டோஸ்கோப்பின்னு சொல்றோம். தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, 4வது எக்ஸ்ரே எடுப்பாங்க, எலும்புல வந்து கேன்சர் இருக்கான்னு பார்க்கறதுக்காக எக்ஸ் கதிர்கள். அப்புறம் பெட்டுன்னு ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. பாசிட்ரான் எமிஷன் ஆஃப் டோமோகிராஃபி, பாசிட்ரான் எமிஷன் ஆஃப் டோமோகிராஃபி, இது கேன்சருக்கு எடுக்கக்கூடிய மெயின் டெஸ்ட்டு. அப்புறம் வந்து அவ்வளோதான். அல்ட்ராஸ்கோனிக்னா இந்த வயிற்றில் டெஸ்ட் பண்ணுறாங்க, இதுதான் வந்து டெஸ்ட்டு. ஆனால் கேன்சருக்கு கன்ஃபர்மேட்டிவ்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இப்போ ஒரு ஒரு ஆர்கன் போய் இப்போ ஒருத்தன் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, டாக்டர் அது வரைக்கும் அவங்களுக்கு கேன்சர்னு சொல்ல மாட்டாங்க, சஜெக்ட் பண்ணுவாங்க, அது இருக்கலாம்னு சொல்லுவாங்க, பட் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. எப்போ அப்படின்னா அந்த கட்டி ஆப்ரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டுக்கு அனுப்பி ரிட்டன் வரும், ஒரு 5 நாள் கழிஞ்ச ரிசல்ட். அந்த ரிசல்ட்டில் செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அது பரவுமா பரவாதா, அது கேன்சரானு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ கேன்சர்னுடைய கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டு, உறுதியான பரிசோதனை, புற்றுநோயின் உறுதியான பரிசோதனைக்கு பேரு பயாப்சி. என்ன பேரு? பயாப்சி. இதுதான் கேன்சருடைய கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட், உறுதியான பரிசோதனை. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். புற்றுநோய்க்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கிறாங்க அப்படின்னு. கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் ரேடியேஷன் தெரப்பி, தமிழ்ல கதிரியக்க சிகிச்சை. அதாவது ரேடியேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களே, அதுதான். 16 சிட்டிங்ஸ் போவாங்க, 16 டைம் இது எடுப்பாங்க. இது கவனிங்க, இது வந்து யாரு கண்டுபிடிச்சானா ஜெர்மன் பிசிஸ்ட், அதாவது ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இயற்பியல் அறிஞர் வில்ஹெம் கான்ராட் ரான்ட்கென். இவருடைய பேரு வில்ஹெம் கான்ராட் ரான்ட்கென்ஸ். இவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. வில்ஹெம் கான்ராட் ரான்ட்கென்ஸ் இவர் தான் இந்த சிகிச்சையை கண்டுபிடிச்சாரு. இது எப்படி டிஸ்கவர்ட் த எக்ஸ்ரேஸ் இன் 1895. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கதிர்களை வச்சு செய்கிறாங்க. இந்த ரேடியேஷன் தெரப்பி என்ன கதிர்கள் வச்சு பயன்படுத்துறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸ் கதிர்கள் வச்சு
அவருக்கு என்ன பண்றாங்க, இந்த கதிர்கள் வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு. எந்த இயர் அப்படின்னா 1895, 1895ஆம் ஆண்டு கான்ராட் வந்து எக்ஸ் கதிர்கள் வச்சு ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துருக்காரு. இந்த ரேடியேஷன் ட்ரக்ஸ், இது இந்த ரேடியோ டைம்ல நம்மளுக்கு இந்த ரேடியேஷன் டெஸ்ட் கொடுக்கும்போது உள்ள ஒரு ட்ரக் அனுப்புவாங்க பாடிக்குள்ள. அப்ப அது என்ன மருந்து அப்படின்னா ரேடியோ நியூக்ளைடு. அதுக்கு என்ன பேரு, ரேடியோ நியூக்ளைட்ஸ். நியூக்ளைட்ஸ் இது என்ன பண்ணுவாங்க, உள்ள பாடிக்குள்ள செலுத்துறாங்க. தீஸ் ஆர் லிக்விட் ட்ரக். இது வந்து லிக்விட் திரவமான ட்ரக் மேட் அப் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். நிறைய வந்து கதிரியக்க சிகிச்சை பொருட்களை வச்சு செஞ்சது அந்த ரேடியோ ட்ரக்னு சொல்றோம். தே கேன் பி டிகன் பை மவுத் ஆர் வெயின். ஒன்று வாய்க்குள்ள ஊற்றுவாங்க, இல்லைன்னா வெயின் நம்மளுடைய இந்த இது இருக்கு இல்லையா நரம்பு நாளங்கள், வெயின் எனது சிறைகள், அது வழியாக உள்ள அனுப்புறாங்க. ஸோ சச் ரேடியேஷன் என்னென்ன ரேஸ் எல்லாம் வச்சு ரேடியேஷன் தெரப்பி கொடுக்குறாங்கன்னா எக்ஸ்ரே வச்சு கொடுக்குறாங்க, எக்ஸ்ரே பயன்படுத்துறாங்க. அது போக காமா ரேஸை பயன்படுத்துறாங்க, அப்புறம் புரோட்டான்ஸ் இதெல்லாமே பயன்படுத்துறாங்க. என்ன படுத்துறாங்க, புரோட்டான்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐசோடோப்பும் பயன்படுத்துறாங்க. என்ன ஐசோடோப்னா கோபால்ட் 60. இந்த ஐசோடோப் இது என்னதுன்னா ஐசோடோப்பு. ஐசோடோப் வந்து பயன்படுத்துறாங்க. கோபால்ட் 60 ஐசோடோப் வந்து இந்த கதிர்களுக்கு எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், புரோட்டான்ஸ் இதுக்கு பயன்படுத்துற. அது போக இந்த கதிர்கள் மேல கோபால்ட் 60 அப்படின்னு சொல்ற ஒரு கதிரையும் இது மேல பயன்படுத்தி ரேடியேஷன் தெரப்பி பண்றாங்க. ரேடியேஷன் பண்ணும்போது அந்த கேன்சர் புண்ணுகள்லாம் வந்து அப்படியே கரிஞ்சு போகும், சுடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அப்ப கான்ராட் வந்து எக்ஸ்ரே வச்சு கண்டுபிடிச்சாரு 1895ல. இதுக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்க, ரேடியோ நியூக்ளைட்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வாய் வழியா கொடுக்குறாங்க, இல்லைன்னா நரம்பு வழியா ஏற்றுறாங்க. இதுக்கு நிறைய எக்ஸ் கதிர்கள் இல்லாமல் எக்ஸும் வச்சு பயன்படுத்தலாம், காமா கதிர்களும் மேலே கொடுக்கலாம், புரோட்டானும் கொடுக்கலாம், கோபால்ட் வச்சு கொடுக்கலாம். இந்த ரேடியேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற தெரப்பி ரெண்டாவது கீமோ தெரப்பி. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது கீமோ தெரப்பி. கீமோதெரப்பி கொடுக்குறாங்க. ஸோ கீமோதெரப்பியில் என்ன, இட் இன்வால்வ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டி கேன்சரஸ் ட்ரக் விச் ப்ரிவென்ட் செல்ஸ் அண்ட் யூஸ்டு டு கில் கேன்சர் செல். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இதுதான் அந்த ட்ரக்கு. தமிழில் இந்த மோனோக்ளோனல் உயிர் எதிர்ப்பு பொருள், உயிர் எதிர்ப்பு பொருள்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆன்டி கேன்சரஸ் ட்ரக். சரிங்களா, கேன்சருக்கான ட்ரக் இது. இந்த கீமோதெரப்பி அப்படிங்கிறது மருந்து உள்ள செலுத்தி நம்ம உடம்புல இருக்கிற ட்ரக் செலுத்தி கேன்சர் அழிக்கிறது. அதுதான் இது மோனோக்ளோனல் எதிர்ப்பு பொருள் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நம்ம உடம்புல செல் டிவிஷன் அப்நார்மலாக நடக்குது இல்லையா, செயல் இல்லாமல் அது வந்து ஒழுங்காக நடக்கிறக்காக இது கொடுக்குறாங்க. இதனால கேன்சர் செல்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் கொடுக்குற நிறைய இருக்குது. அதில் என்னென்ன கொடுக்குறாங்க, கீமோ ஃபார் பிரெஸ்ட் கேன்சருக்கு நிறைய கொடுக்குறாங்க. அப்ராக்சின், சைட்டோசின், வின்கிறிஸ்டைன், ஜெலோடா, டாக்ஸில், மைட்டோமைசின், மைட்டோசாண்ட்ரோன், டாக்ஸால் இது கொடுக்குறாங்க. டாக்ஸால் வந்து பாட்னியில் படிப்போம். டாக்ஸால் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது, கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து டாக்ஸால். இது வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்குல்லையே, மார்பக பெண்களுக்கு ஏற்படுற மார்பக புற்றுநோய்க்கு இது வந்து மருந்தாக அளிக்கப்படுது. அதனால மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேன்சர் செல்ஸை வந்து அழிச்சு செல் டிவிஷன் அடையாம, அது செல் டிவிஷன் ஓவராவோ அப்நார்மலாக நடக்காம தடுக்கிற வேலை இது. டாக்ஸால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த டாக்ஸால் எதில் கொடுக்குறாங்கன்னா கீமோதெரப்பியில் கொடுக்குறாங்க. கீமோதெரப்பினா இன்ஜெக்ஷன் போட்டு அதை கொள்றதுன்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே, இதான் டாக்ஸால். நெக்ஸ்ட் வந்து இம்யூனோதெரப்பி கொடுக்குறாங்க. மூணாவது தெரப்பி என்னன்னா இம்யூனோதெரப்பி. மூணாவது இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ்ல
நோய் தெரப்பி அல்லது நோய் சிகிச்சை, நோய் எதிர்ப்பு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபயர்ஸ் லைக் இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் யூஸ்டு டு ஆக்டிவ் த இம்யூன் சிஸ்டம் அண்ட் ஹெல்ப் இன் டெஸ்ட்ராயிங் த டியூமர்ஸ். நம்ம உடம்புல இன்டர்ஃபெரான் ஒரு மருந்து செலுத்துறாங்க. இன்டர்ஃபெரான்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்ஃபெரான்கள் இது உடம்புல செலுத்தும் போது என்ன ஆகும்னா நோய் தடை காப்பு மண்டலம் ஆன்டிபயோட்டிக்ஸ் பாடியில தூண்டி விட்டு கேன்சர் செல் வளராம தடுக்கிற வேலை இந்த வேலை. அப்ப இம்யூன் தெரப்பியில கொடுக்கறது இன்டர்ஃபெரான்ஸ் கொடுக்குறாங்க. நோய் எதிர்ப்பு செல்களை தூண்டி நோய் வராம தடுக்கிறது இதுதான் என்னுடைய வேலையா இருக்கு. அப்புறம் 4வது சர்ஜரி, ஆப்ரேஷன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கவனிங்க. நம்ம 2-3 டூயினோ பார்த்தோம்னா அது முடியும். கேன்சர் காஸ் அபவுட் 4 மில்லியன் டெத் ஆனுவலி த்ரூ அவுட் த வேர்ல்டு. உலக அளவில் எத்தனை மக்கள் இறக்குறாங்கன்னா கேன்சரால 4 மில்லியன் மக்கள் இறந்து போறாங்க. வேர்ல்டு வைடு உலக அளவில் எத்தனை பேர் செத்து போறாங்க? 4 மில்லியன் மக்கள் உலக அளவில் வருஷத்துக்கு ஆனுவலா உலக அளவில் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 மில்லியன் பீப்புள் சஃபர் ஃப்ரம் கேன்சர். இந்தியாவில் மோர் தென் 1 மில்லியன் 1 மில்லியனுக்கு மேலே இந்தியாவில் கேன்சரால் அஃபெக்ட் ஆகுறாங்க, சஃபர் ஆகுறாங்க, இறந்து போகிறதில்ல, கேன்சரால் பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உலக கேன்சர் தினம் எப்போ? வேர்ல்டு கேன்சர் டே எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4th February. வேர்ல்டு கேன்சர் டே, உலக கேன்சர் தினத்தை தான் உலக கேன்சர் தினம் 4 செப்டம்பர். அடுத்து நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே எப்போ? நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே அப்படின்னா தமிழ்ல தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போ கேட்டீங்கன்னா 7th நவம்பர். உலக கேன்சர் தினம் வேர்ல்டு கேன்சர் டே எப்போ? 4th செப்டம்பர். நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போன்னு கேட்டால் 7th நவம்பர். ஸோ இதுதான் கேன்சர். ஸோ கேன்சரும் மெட்டபாலிக் டிசீஸ், பரவ இயலாத நோய்கள். அப்போ நம்ம போன வீடியோட இந்த வீடியோ என்ன முடிச்சிட்டோம்? பரவ இயலாத நோய்கள், நான் கம்யூனிகபிள், ஜெனட்டிக்கும் மெட்டபாலிக்கும், மரபணு குறைபாடும், அடுத்தது வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் முடிஞ்சுது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கம்யூனிகபிள், பரவக்கூடிய நோய்களை பற்றி உங்களுக்கு அதை எடுக்கிறேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.